என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு. முத்தமிழ்ச் சங்க இணையவழி நிகழ்வினை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடாவில் கல்வி பயிலும் அனைத்து துறை சார்ந்த மாணவர்களையும் தமிழ், மரபு வழி கலைகளான பரதநாட்டியம், கர்நாடக இசை, யோகா, சைவ சித்தாந்தம் ஆகிய துறைகளில் பட்டம் பெற்றவர்களையும் ஒன்றிணைத்து அவர்களின் பேச்சாற்றல், எழுத்தாற்றல், கலையாற்றல் முதலிய திறன்களை ஊக்குவித்து அவர்களை முன்னிலைப்படுத்தி மாணவர்களிடையே தமிழ் மொழி ஈடுபாடு, சமூக விழிப்புணர்வு முதலியவற்றை வளர்த்தல் என்பவற்றை குறிக்கோளாக கொண்டுள்ளது இம்முத்தமிழ்ச் சங்கம். உலக பல்கலைக்கழகங்களில் உள்ள பேராசிரியர்கள் கனடாவில் உயர்கல்விகளில் பயிலும் தமிழ் மாணவர்களுடனும் இணைந்து தமிழ், இலக்கியம், கலைகள், பண்பாடு சார்ந்த கருத்தரங்குகள் நடைபெற உள்ளன. இங்குள்ள மாணவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி அவர்களது ஆற்றலை வெளிப்படுத்தும் வகையில் முத்தமிழ்ச் சங்கம் தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடா என்ற சங்கம் தமிழ்துறை தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி அவர்களால் உருவாக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். இம்முத்தமிழ்ச் சங்கம் மாதந்தோறும் 2வது ஞாயிற்றுக்கிழமை கனடா நேரம் காலை 9 மணிக்கு இணையவழியூடாக நடைபெறும். வரும் காலங்களில் அண்ணாமலை வளாகத்தில் நேரடியாகவும் நடாத்தப்படும். நீங்களும் இதில் பங்கு பற்றி உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்த விரும்புவோர் தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடா தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி அவர்களுடன் மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் பேச விரும்பும் தலைப்புகளை தெரிவு செய்து பேராசிரியருக்கு அனுப்பும் போது வழமை போல அதற்கான உதவிகளை செய்து உங்களை ஊக்கப்படுத்த காத்திருக்கின்றார். ஆகவே உங்கள் ஆக்கங்களை பேராசிரியருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு இப்போது இன்றைய முத்தமிழ்ச் சங்க இணையவழி நிகழ்வினை அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய முனைவர் வாசுகி நகுலராஜா அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தெற்காசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடா வளாகம் வழங்கும் முத்தமிழ்ச் சங்கம் அதற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். பொறுப்பிலே பிறந்து தென்னம் புகழிலே கிடந்து சங்க இருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை. வில்லி பாரதத்திலே கூறுவது போலவும் தித்திக்கும் தெள்ளமுதாய் தென்னமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே என்று தமிழ் விடு தூது கூறியது போலவும் இங்கே அந்த முத்தமிழின் அருமையை, அந்த புத்திக்குள் உண்ணப்படுகின்ற தேனை அருந்துவதற்காய் நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய இந்த முத்தமிழ்ச் சங்கம் மீண்டும் பிறந்திருக்கிறது. அதற்கு முதற்கண் கரகோஷம் செலுத்தி வரவேற்போம். இந்த முத்தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் அவர்களே, எங்கள் பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி ஐயா அவர்களே, உங்களுக்கு எங்கள் வணக்கம். உபதலைவர் அவர்களே நாகேஸ்வரி ஸ்ரீ குமரகுரு அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கம். எல்லாவற்றிற்கும் மேலான செயற்பாட்டாளர் எங்கள் முனைவர் சூரியகலா ஜீவானந்தம் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கம். உங்கள் முயற்சி இன்று மீண்டும் மலர்ந்திருக்கின்றது. அந்த வகையிலே எங்கள் பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்கள் எங்களுக்கு இன்று அருமையான ஒரு பேச்சை வழங்க இருக்கின்றார். இலக்கியத்தின் சுவையை எங்கே எப்படி அருந்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அந்த வகையில் செந்தமிழ் பேரொளி பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி அவர்களை பற்றி சில வார்த்தைகள். ஆனால் அவை அனைத்தும் உங்களுக்கு தெரிந்தவை, நாம் அறிந்தவை, உலகம் அறிந்தவை. அதனால்தான் பேராதனை பல்கலைக்கழகம் முதல் கொழும்பு, யாழ்ப்பாணம் ஆகிய பல்கலைக்கழகங்களில் 23 வருடங்கள் கற்பித்ததோடு
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றியவர். பல்வேறு புலமை பரிசில்கள் பெற்று இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா ஆகிய நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் நாட்டுப்புறவியலில் ஆய்வுகள் மேற்கொண்டவர். தமிழியல் பண்பாடு சார்ந்த பன்னாட்டு மகாநாடுகளில் ஆய்வுக் கட்டுரைகள் படித்தவர். 2020 ஆகஸ்ட் முதலாக புலனவழி மெய்நிகர் பன்னாட்டு கருத்தரங்குகளில் 20 ஆய்வுரைகளை நிகழ்த்தியவர். சங்க இலக்கிய மீள்வாசிப்பு, திருக்குறள் ஆய்வரங்கு ஆகிய தலைப்புகளில் மாதமிரு புலனவழி கருத்தரங்குகளை ஒழுங்கு செய்து தலைமை ஏற்று நடத்தி வருகிறார். 2023 சங்கத்தமிழ் இலக்கிய ஒரு புதிய கண்ணோட்டம் என்ற அதிசிறந்த நூலை வெளியிட்டுள்ளார். உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரை அயலகத் தமிழ் அறிஞர்களால் 2021 அதிசிறந்த இலக்கியவாதி என தெரிவு செய்து பணப்பரிசும் சான்றிதழும் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இது மேன்மை மிக்கது. பேராசிரியர் பாலசுந்தரம் இதுவரை 21 ஆய்வு நூல்கள் வெளியிட்டுள்ளார். தமிழர் நாட்டுப்புறவியல் களஞ்சியம் 2019 என்ற நூலுக்கு தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை அதிசிறந்த நூலுக்கான பணப்பரிசும் சான்றிதழும் வழங்கியுள்ளது. கனடாவில் இலங்கை தமிழரின் வாழ்வும் வரலாறும் ஒரு வரலாற்று பதிகை 2017 என்ற நூலுக்கு கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் அதிசிறந்த புனைவு ஆய்வு நூலாக தேர்ந்தெடுத்து பணப்பரிசும் பட்டயமும் வழங்கியுள்ளது. இவரது பண்டை தமிழர் பண்பாடு ஒரு புதிய நோக்கு என்ற நூலுக்கு தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை முதற்பரிசு வழங்கி மதிப்பளித்துள்ளது. அது ஒரு உண்மையான உன்னதமான ஒரு காலத்தின் படைப்பு என்றே நாம் கூறுவோம். அதே நூலுக்கு சர்க்குலர் ஆய்வு மையம் தமிழ்நாடு 2015 அதிசிறந்த ஆய்வு நூலாக தேர்வு செய்து பரிசு வழங்கியுள்ளது. பேராசிரியரின் நாட்டாரிசை இயல்பும் பயன்பாடும் என்ற நூல் இலங்கை அரசின் சாகித்ய மண்டல பரிசு பெற்றுள்ளது. இது 1991 நடைபெற்றது. பேராசிரியர் அவர்கள் 2006 இருந்து தென்னாசிய நுண்கலை கல்வி மையம் அண்ணாமலை கனடாவின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருவதோடு அங்கு பயிலும் BA, MA, PhD மாணவர்களுக்கு நல்லாசிரியராகவும் ஆய்வு வழிகாட்டியாகவும் விளங்குகிறார். அந்த வகையிலும் நானும் அவருடைய மாணவி என்பதில் பெருமை கொள்கிறேன். 1980 இருந்து இந்திய பல்கலைக்கழகங்களின் டிலிட், PhD ஆகிய ஆய்வேடுகளின் வெளிநிலை மதிப்பீட்டாளரும் ஆவார். அத்துடன் தமிழகத்து பல்கலைக்கழக மானியக் குழு அங்கீகாரம் பெற்ற செம்மொழி தமிழ், மலாய பல்கலைக்கழக இந்திய ஆய்வுத்துறையின் தமிழ் பேராய்வு ஆகிய ஆய்விதழ்களின் ஆசிரியர் குழுக்களில் செயற்படுகின்றார். பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களின் கல்வி பணியையும் சமூக பணியையும் பாராட்டி கனேடிய அரசு, சமூக நிறுவனங்கள், கலை பண்பாட்டு அமைப்புகள், ஊடகங்கள் ஆகியன வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள், தொண்டர் விருதுகள் என்பன வழங்கி மதிப்புள்ளன. இத்தகைய தகமை வாய்ந்தவர் இன்று எங்களுக்கு இங்கே ஆய்வுரை வழங்க உள்ளார். ஆனால் எங்களினுடைய இந்த விபரத்திலே, எங்களோட விபர பத்திரிகையிலே இருக்கின்றது போல முனைவர் அரங்கபாரி எங்கே என்கின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். தமிழுக்கு வளமையாக வருகின்ற சோதனைகள் இதுவும் ஒன்று இல்லையா? அந்த வகையில் அவருடைய தமையனாரின் மகன் இறந்து விட்டதன் காரணமாக அவர் இன்று நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற முடியாமையை பற்றி இங்கே அறிவித்துள்ளார். அதனால் வளமை போலவே எப்பொழுதும் நமக்கு அருகில் இருப்பவர்களை நாம் அருமை தெரியாதவர்களாகவே வாழுகிறோம் என்பதை எங்களுக்கு முருகக் கடவுள் சொல்லி இருக்கிறார். அந்த முருகக் கடவுளின் அறிவித்தலின் பேரிலே பாலசுந்தரம் ஐயா அவர்கள் இன்று எங்களுக்கு மதுரை காஞ்சி பற்றி ஒரு பன்முக நோக்கு நமக்கு தர வருகிறார். மதுரை காஞ்சியின் நோக்கம் நிலையாமை அன்று. 10 பாட்டு நூல்களுள் மதுரை காஞ்சி மிகவும் சிறந்த இலக்கிய படைப்பாகும். தொன்மை வரலாற்று ஆவணமாகவும் அது அமைந்துள்ளது.
நான் இதற்கு மேல் கூறவில்லை. ஐயாவினுடைய பன்முக பார்வை, ஆய்வு எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஆனாலும் சுவைப்போம், கேட்டு அறிந்து கொள்வோம், நுகர்வோம் என்று கூறி ஐயாவை இங்கு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். மாஸ்டர் மியூட்ல இருக்கிறீங்க மாஸ்டர். மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் வாசுகி. இங்கே வந்திருக்கின்ற எனது அருமை அன்பர்களை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது. இன்று உங்களை சந்திக்க நாங்கள் ஒழுங்கு செய்திருந்த பேராசிரியர் பாரி அவர்கள், அரங்க பாரி அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் அவருடைய தமையனுடைய மகன் இறைபாதம் அடைந்ததன் காரணமாக அவர் ஊருக்கு செல்வதாகவும் அவர் என்னை பலமுறை தொடர்பு கொண்டிருக்கார், முடியவில்லை. இன்னொரு ஆள் மூலமாக அந்த செய்தி எனக்கு கிடைக்கப்பெற்றது. அவருக்கு நாங்கள் அந்த இறந்த பிள்ளைக்கு எங்களுடைய பிரார்த்தனையை வழங்கி கொண்டு இன்று நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருவோம். இன்று நாம் பேச எடுத்துக்கொண்டிருக்கிற தலையங்கம் மதுரை காஞ்சி. உங்களுக்கு தெரியும், 10 பாட்டிலே ஒன்றாகிய இந்த மதுரை காஞ்சி நூலை பற்றி எவரும் திறந்து பார்க்க பயப்படுகின்ற ஒரு நூல் இது. சரிதானே? நீங்கள் எத்தனையோ புலனவழி கருத்தரங்குகளை பார்த்திருப்பீர்கள். மதுரை காஞ்சியை உச்சரிப்பவர்கள் குறைவாக இருக்கும். ஆனால் நம்மை பொறுத்தவரை தமிழரை பொறுத்த வரையில் மதுரை காஞ்சி உரத்து பேசப்பட வேண்டிய ஒரு நூல். அந்த பக்கத்தை நான் இன்று உங்களுக்கு புரட்டி காட்டப் போகின்றேன். ஏன் மதுரை காஞ்சி அவ்வளவு தூரம் முதன்மையானது என்றால், சங்க காலத்து தமிழன் எவ்வாறு வாழ்ந்தான் என்ற ஒரு திரைப்படத்தை அதிலே பார்க்கலாம். அந்த திரைப்படத்தை இவ்வளவு காலம் தமிழ் பெரியோர்கள் தயாரிக்கவில்லை, நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். இன்றுதான் உங்களுக்கு நான் அதை காட்ட விரும்புகின்றேன். அந்த வகையிலே மதுரை காஞ்சி எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நான் தெளிவாகவும் சுருக்கமாகவும் பேச இருக்கின்றேன். மதுரை காஞ்சியை பற்றி அறிமுகம் தேவையில்லை, வாசகி கூறிவிட்டார். 10 பாட்டு நூலிலே ஒன்றாகிய மதுரை காஞ்சி. அந்த நூலிலே வருவது என்றால் முழுக்க போர்தான். ஆனால் போர் நடத்தியவன் யார், எந்த இடங்களில் நடைபெற்றது, எவ்வாறு நடைபெற்றது என்று கூறப்படுகின்ற நிலை விடயங்களிலே எங்களுடைய வரலாறு இருக்கின்றது, எங்களுடைய வீர வரலாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முன்னுரையோடு இனி நீங்கள் 782 அடியுடைய அந்த 10 பயிற்று பெற்ற இந்த மதுரை காஞ்சியை நீங்கள் ஒரு தரம் 2 தரம் புரட்டி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழர் இவ்வாறெல்லாம் வாழ்ந்திருக்கு. எனக்கு இந்த மதுரையை பார்க்கின்ற பொழுது இன்றைய டொரண்டோ நகரம் ஞாபகம் வருகிறது. அந்த அளவுக்கு அதிலே பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது, அதை வெளிப்படுத்தப்படாமல் இருக்கின்றன. சரி, நாங்கள் பேச்சுக்கு உள்ளே நுழைகின்றேன். 12 தலைப்புகளிலே இந்த என்னுடைய உரையை நான் அமைத்திருக்கின்றேன். 12 தலைப்புகளிலே எப்பொழுதும் நீங்கள் உரையாற்றுகின்ற எல்லாரும் மாணவர்களாக இருக்கின்றீர்கள். எல்லாரும் உரை ஆற்றுகின்ற பொழுது என்ன பேச போறீங்கள், எப்படி பேச போறீங்கள் என்ற ஒரு வரையறையை கொடுத்து விட்டால் கேட்பவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அந்த வகையிலே 12 தலைப்பிலே முதலாவது இந்த மதுரை காஞ்சி ஒரு அறிமுகம் என்ற ஒரு தலைப்பு வருகின்றது. அதிலே நான் குறிப்பிடுகின்றேன், தமிழரது வரலாற்று தரவுகளை தேடுவதற்கான முழு முதல் அடையாளங்களில் சங்ககால தொகை நூல்கள் 18 நூல்களிலே மதுரை காஞ்சி, புறநானூறு, பைத்தப்பட்டு, இந்த 3 நூல்கள் மிகவும் முதன்மையானவை. சங்க இலக்கியம் என்றால் காதல் அண்டும் போரண்டும் நினைக்கக்கூடாது. சங்க இலக்கியம் என்றால் பண்டை தமிழருடைய வரலாறு, அவர்கள் வாழ்ந்த விதம், அவையின் சமூக நோக்குதான் மிக முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படுவது. அவ்விலக்கியங்களுக்கு மீள் வாசிப்பும் அவற்றை அணுகுமுறையில் மாற்றங்களும் தேவையாகின்றன. இவற்றில் பாட்டுடை தலைவனாகிய தலையாலங்கானத்தை செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை மதுரை காஞ்சி பாடுகிறது. இதனை பாடிய புலவர் மாங்குடி மருதனார். இந்த பாண்டிய மன்னனுக்கு நிலையாமையை உணர்த்துவதற்காக பாடப்பட்ட நூலாகவே இதனை பழைய உரையார், இதான் மிக முக்கியமானது. என்ன சொல்றாரு அந்த பழைய உரையார, பழைய பல்லவிதானே.
அப்ப அவையர் என்ன சொல்றார் என்றால், இந்த பாண்டிய மன்னனுக்கு நிலையாமை உணர்த்த பாடப்பட்ட நூலாகவே இதனை உரையாடல் கூறுவர். ஆனால் இந்நூலில் கூறப்பட்டுள்ள போர் பற்றிய பல்வேறு பொருண்மைகள், வாழ்வியற் கூறுகள், பண்பாடு, வணிகம், பொருண்மையம், சமயம், சமூகம், நுண்கலைகள் என்பன பற்றிய இலக்கிய சிறப்புகளை கூர்ந்து நோக்கும் போது முன்னோர் கூறியவாறு இந்நூல் நிலையாமை கூறுகிறது என்ற வாக்கு பொருந்தாது. முன்னோர் கூறியவாறு இந்நூல் நிலையாமை கூறுகிறது என்பதை ஏற்பதில் இடர்பாடுகள் உள்ளன. பேராசிரியர் கைலாசபதி அவர்களும் இப்பாட்டு சில நீதி பொருளை கொண்டிருப்பினும் பாட்டின் நோக்கம் அரசனுக்கு மறுமை புகழை அறிவுறுத்துவது என்ன உரையாசிரியர் கூறுவது ஐயத்துக்குரியதாக சொல்லிவிட்டு போட்டார். அவர் முழுதாக ஏற்கவில்லை. எனக்கு ஐயமா இருக்கிறது சொல்கிறார். நான் தொடர்ந்து சொல்கிறேன், அது தப்பு. மேலும் இம்மன்னனை மாங்குடி மருதனார் இது மட்டுமல்ல புறநாட்டிலையும் பாடியிருக்கிறார். அதிலேயும் கூட நான் சொல்ல போற கருத்துக்கள் தான் அதில் இருக்கின்றது. இந்நூலாசிரியர் மாங்குடி மருதனாருக்கு மாங்குடி கிளார் என்ற பெயரும், மாங்குடி மருதனார் அல்லது மாங்குடி கிளார் என்ற பெயர் இந்த புலவருக்கு இருக்கின்றது. அவர் வேளிர்குடியைச் சேர்ந்தவர். மதுரை காஞ்சி, பாண்டிய நாடு, மதுரை மாநகர், அரசியல் முறைமை, படையணிகள், பெரும் போர்கள், கடல் வணிகம், பொருண்மைய வளம், ஐநில மக்களின் வாழ்க்கை முறை, அரசியல், சமூகியல், சமயம், கலைகள், கலைமாந்தர், பொழுதுபோக்குகள் மற்றும் பண்பாட்டு நடைமுறைகள் என பாண்டிய நாட்டின் முழுமையான தகவல்களை உள்ளடக்கிய ஒரு பெரும் இலக்கிய படைப்பாகும். 782 வரிகள். அத்துடன் மதுரை மாவட்டத்திலே நடைபெறும் கீழடி, செந்தில் முதலான அகழாய்வுகள் மூலம் வெளிப்படுத்தப்படும் நகர நாகரிக பாருங்கள். இந்த சங்க இலக்கியத்தில் முக்கியமானது பயிற்றுப்பற்று, அடுத்தது 10 பாடல், புறநானூறு. இன்று நாங்கள் நிற்கின்ற இடமோ கீழடி, கொந்தல் முதலான இடங்களே இல்லையா? அந்த இடத்தில் தரப்படுகின்ற தரவுகளை என்னுடைய உண்மைத்தன்மையை இந்த நூல்கள் ஊடாக நாங்கள் காண்டு கொண்டிருக்கின்றோம். அடுத்து இதுதான் என்ன கூறக்கூடிய, அதாவது இந்த சங்க இலக்கியம் இன்று ஆய்வாளர் என்பது புதுப்பொருள் ஆய்வாளர், அகல ஆய்வாளர்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற விடயத்தை எவ்வாறு மெய்ப்பிக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமானது. அடுத்த தலைப்பு, மதுரை மாநகரிலே காணப்பட்ட கட்டடக்கலை. அந்த நாங்கள் ஒரு நாட்டுக்கு போன நகரத்துக்கு போன உடனே கட்டிடங்களை உயர்ந்து பார்க்கின்றோம். அதுபோல சங்க காலத்தில் உயர்ந்து பார்த்த இடம் மதுரை மாநகரமாக இருக்கிறது. அதை எங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை இந்த சரியான முறையில். மதுரை காஞ்சியின் பெரும் பகுதி மதுரை நகரையும் நாள் முற்றிலும் அதன் இயக்கத்தையும் சித்தரிப்பதாகவே உள்ளது. அதாவது இதை படித்தோம் என்றால் மதுரை மாநகரின் ஊடாக எங்களை எடுத்துச் செல்வதும் அந்த மதுரை மாநகரை எவ்வாறு இயங்கிக் கொண்டிருப்பதையும் தான் மதுரை காஞ்சி பாடுகிறது. காலை, பிற்பகல், அந்தி, இரவு, விடியற்காலை நேரங்களில் அந்நகரின் காட்சிகள், ஓசைகள் என்பன பற்றி 24 மணித்தியாலமும் எந்த ஒரு இலக்கியமும் தான் கூற வந்த இடத்தை பற்றி சொல்லவில்லை. இது சொல்லுகின்றது. காலையில் கடற்தெருவில் இருந்து தொடங்கி 24 மணி நேர நாளின் முழு வட்டத்தையும் விளக்கி அரசனின் படைவீரர் சூறையிட்டு கொண்ட பல செல்வங்களை விளக்குவதாகவும் முடிகிறது. நாட்டையும் கூறுகின்றது, அதாவது போர் விடயங்களையும் சேர்த்து கூறுகின்றது. பாண்டி நாட்டு தலைநகர் தொடக்கத்தில் கூடல், பின்னர் மதுரை என வழங்கியதை நாங்கள் அறிவோம். மதுரை மாநகர் கட்டிடங்களால் நிறைந்த பெருநகராக காணப்படுகிறது. நாங்கள் டொரண்டோ நகர்கள் ஊடகத்தை செல்கின்ற பொழுது எங்களை இது ஒரு நகரம் என்று சொல்வது கட்டிடங்கள் தானே இல்லையா? அதுபோல மதுரை மாநகரிலே இருந்த பெரும் கட்டிடங்களை பற்றி சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே
கட்டடவியலுக்கு என்று இங்கே இன்ஜினியருங்கிற சுரேஷ் இருக்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டடவியலுக்கென்று இலக்கணம் வகுத்து அதற்கேற்ப பெரிதாகவும் அகலமாகவும் உயரமாகவும் அகலம் உயரமாகவும் செல்வச் செழிப்பை காட்டும் வகையிலும் அரண்மனை மாடி வீடுகள் தனி வீடுகள் என்பன கட்டப்பட்டிருந்தது மிக முக்கியமானது. இதனை கீழடி நிரூபிக்கின்றது. அங்கு ஓங்கி உயர்ந்த மாடங்கள் கொண்ட வீடுகளும் நிலாமுற்றமும் அமைந்த மாடி வீடுகளும் அமைந்திருந்த என கூறப்படுகிறது. அரண் சூழ்ந்த அரண்மனை வீட்டின் மேலே திறந்த மொட்டை மாடியுடைய முகப்பு மாடம் என்று அந்த காலத்தில் வழங்கினார்கள். அதனுடைய மிச்ச சொச்சமாகத்தான் இன்று தமிழகத்தில் மேல் மாடி வீடெல்லாம் மொட்டை மாடியாக தான் பெரும்பாலும் இருக்கிறது. நீங்கள் உட்பக்கம் சென்று பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. மொட்டை மாடி வீடாக தான் மொட்டை மாடியாக தான் நீங்கள் பிளாட்டாக. வீடுகள் அகலப்பரப்பும் மாடிகளுடன் உயரமாகவும் செல்வ வளமையை எடுத்து காட்டும் வகையிலும் அமைந்திருந்தன. அவ்வாறு அமைந்த மாளிகைகளை நகரென்றே பழந்தமிழர் குறித்தனர். அது ஒவ்வொரு வீட்டை பார்த்தால் நகரம் போனா இருக்குதுன்னு சொல்லுகின்றார். மாங்குடி மருதனார் வானம் போல் பரந்த செல்வம் மிகுந்த வளமையான நகரத்தை அவரை சொல்லிவிட்ட இது வானத்தன்னம் வானம் வான்வரை உயர்ந்த வீடுகளை கொண்ட பெருநகரம் என்று அவரே சொல்லுகிறார். பாருங்கள், நாங்கள் இப்ப சொல்றேன், நாங்கள் அத்தகைய கலாச்சாரத்தில் வாழ்கிறோம், எங்க பார்த்தாலும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாங்குடி மருதனாருக்கு இந்த கற்பனை வந்ததா இல்லை. அதான் முக்கியம். இது கற்பனை இல்லை என்பதை எது நிரூபிக்கின்றா கீழடி நிரூபிக்கிறது. கீழடிவை எது சான்றுபடுத்துது என்றால் எங்கள் சங்கலக்கியம் சான்றுபடுத்து. எனவே நாங்கள் சங்கலக்கியம் படிக்கின்ற பொழுதோ என்ன பேர் நிமிர்ந்திருக்கணும். நாங்கள் கர்வத்தோடு இருக்கணும். நாங்கள் தமிழர்கள் இந்த கர்வத்தை இழந்து விட்டோம். கர்வம் வேணுமெண்டா டாக்டர் உங்களுடைய குளிசம் மட்டுமல்ல, சங்கலக்கியம் படித்தால் சரியோ எங்களுக்கு நிச்சயம். எனக்கு அப்படித்தான். இந்த சங்கலத்தை படிக்கின்றவன் நான் தமிழர் என்ற உணர்வுடன் படிக்க வேண்டும். மதுரை காஞ்சி படிக்கின்ற பொழுது படிக்க உங்களை ஊக்குவிக்கின்றேன். அடுத்து, மாங்குடி மருதனார் வானம் போல் பறந்த செல்வம் மிகுந்த வளமையான நகரத்தை வானத்தென வடநகர பாடியுள்ளார். மதுரை மாநகரில் நீண்ட நேரம் எரியும் விளக்கில் ஏற்றப்பட்டு பாருங்கோ, 24 மணித்தியாலமும் வீதிகளில் விளக்கு. ஒவ்வொரு மாளிகையிலும் நிலாமுற்றம் இருந்தது. இவற்றுடன் உயர்ந்து காணப்பட்ட மாளிகைகள் காற்றோட்டத்திற்காக காலதர், சாளரம், பலகர் 3 வகையான சாளரங்கள் இல்லையா? இப்ப நாங்கள் தொலைக்காட்சி திறந்தால் சாளரங்களை பற்றிய விளம்பரங்களே வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இங்கேயும் விளம்பரம் இருக்கிறது. எத்தகைய வீடுகள், எத்தகைய உயரமான வீடு, அந்த வீட்டுக்கு அமைப்பான ஜன்னல்கள் இல்லையா? அது உண்மையிலேயே சங்க காலத்தினுடைய வளமையான செழிப்பான காட்சியை எங்களுக்கு மதுரை காட்சி இப்படி எந்த நூலும் காட்டவில்லை. அதான் மிக முக்கியமானது. மதுரை மாநகரம் விழாக்களின் தலைமுறை. அடுத்தது டொரண்டோ எடுத்த உடனே வெள்ளி சனி ஞாயிறு எல்லாம் கொண்டாட்டம் தானே. வெள்ளி சனி ஞாயிறு எல்லாம் அதுபோல அங்கேயும் விழாக்கள் பாருங்கோ. இதெல்லாம் கற்பனை அல்ல, உண்மையா கண்ட காட்சியை அவர் அப்படி வர்ணிக்கின்றார். மதுரை மாநகரம் விழாக்களின் தலைநகரமாக விளங்கிற்று என கூறுகின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே விழா மற்றும் சிறப்பு நாட்களில் வீட்டின் முன்புறத்தில் வண்டியில் புதுமணல் ஏற்றி வந்து பரப்பும் வழக்கம் இருந்துள்ளமையை திருப்பரங்குன்றத்து கோயில் திருவிழா முழக்கம் நகரங்கம் ஒழித்துக் கொண்டிருந்தமையும் அங்கு சொல்லுகிறார். அதாவது பாருங்க, நல்ல திருவிழா என்றால் அந்த நல்லொரு வீதி அந்த எல்லா இடங்களையும் கூட்டி பெருக்கி புதுமணல் போட்டு இருக்கின்ற வழக்கத்தை இன்றும் பார்க்கிறோம். எங்களுடைய ஊரிலும் அப்படித்தான். புது சித்திரை வருடம் என்றால் எல்லோரும் புதுமணலி கடற்கரையில் போய் புதுமணல் ஏற்றி வந்து பரப்பு போடுகின்ற மரபு இட்டகுறை தொட்டகுறையாக தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். சங்கலக்கில் சொல்லப்படுகிற விஷயத்தை நாங்கள் இன்றும் பொருத்தி பார்த்தா சரியா உண்மை என்று சொல்ல முடியும். பாருங்க, நாங்கள் நம்புவோமோ இல்லை? வீதிதோறும் வீடுதோறும் புதுமணல் ஏற்றி போட்டு விழா கொண்டாடினார் என்பது பெரிய அதிசயமான விஷயம். இவ்வாறாக மதுரை மாநகரத்தில் உள்ள பல்வகை கட்டடங்கள், அங்கு நிகழும் பல்வகை காட்சிகளை விளக்கி கூறிய மாங்குடி மருதனார் தொடர்ந்து பாண்டிய நகரினுடைய அமைப்பு எவ்வாறு இருந்ததை கூறுகின்றார். மதுரை நகரத்தின் கோட்டை மதிச்சுவர்கள் வானுயர்ந்து காணப்பட்டன. வானத்தோட்டாவிட்டாலும் ஒரு 6-7 அடி உயரத்துலனா இருந்திருக்க வேணும். இன்று அப்படிதான் எல்லாம் இருக்குது இல்லை. ஆனால் எங்களுடைய நகரங்களில் மதில் இருப்பதில்லை. அதான் வித்தியாசம்.
என்ன அங்க மதில் இருந்திருக்கின்றது. ஆழம் கொண்ட அகழிகள் பொருந்திய அரணுடையதாக, அதாவது மாளிகை அரணுடையதாக கோட்டை நகர் அமைந்திருந்தது. நீங்க மட்டும் யாழ்ப்பாண கோட்டையை பார்த்திருப்பீங்கள். சுற்றி வர அகழிகள் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். மதுரை மாநகரில் அகன்ற தெருக்களின் இருமருங்கும் பெரிய மாடி வீடுகள் காணப்பட்டன. இந்நகரில் பன்மொழியாளரின் இசை ஒலி கேட்ட வண்ணம் இருக்கும். நாங்கள் இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டு போனால் ஒவ்வொரு ஒலிகள் காதில் கேட்கும் இல்லையா, ஒவ்வொரு நாட்டவருடைய ஒலியும். கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த மாங்குடி மருதனுக்கு பொய் சொல்றானா என்றால் இல்லை. இன்று நாங்கள் காண்கின்ற நகரு வள நகரிலே காணுகின்ற காட்சியும் கேட்கின்ற ஒலிகளும் அவருக்கும் கேட்டிருக்க பாருங்க. அதுதான் அதிசயம். புதிதாக வருகின்ற விருந்தினர் தங்கும் வீடுகளும் அமைந்திருந்தன. நகரில் பல்வகை இன்னிசை வாத்தியங்கள் ஒலித்த வண்ணமே உள்ளன. இந்த லாஸ் வேகாஸுக்கு போனீங்க என்றால், அல்லது ஒரு வடமான சிட்டிக்கு போனீங்க என்றால், சும்மா கண்ணை மூடிக்கொண்டே தலையாட்டி கொண்டு இருக்கலாம் வீதிகளிலே. தெரியுமா உங்களுக்கு? அப்படித்தான் மதுரை மாநகரமும் இருந்திருக்கின்றது. மதுரை நகரை காவல் தெய்வம் காவல் காத்து வருகின்றது. அது மித். நகரெங்கும் பல்வகை கொடிகள் பறந்த வண்ணம் உள்ளன. அதான் இன்னும் பாருங்கோ, இன்றைக்கு டொரண்டோல கூட ஒரு கொடி தான் பறக்குது. இப்போ ஒரு இடத்தில் 2 கொடி பறக்குது. ஆனால் அந்தந்த நாட்டுக்காரர்கள், அது மதுரையிலே வணிகத்தின் பொருட்டாக அல்லது அந்த நாட்டுக்காரர்கள் இருக்கின்ற வீடுகளிலே தத்தம் கொடிகளை நட்டிருந்தார்கள் என்றால் பாருங்கள், அந்த அரசியல் முறைமை, அந்த அரசியல் முறைமையை நாங்கள் அதனோட தான் பார்க்க வேண்டும். பண்டங்கள் விற்போரது கொடிகள், ஆலய விழாக்கால கொடிகள், போர் வெற்றி கொடி முதலெல்லாம் பறந்து கொண்டு அவற்றோடு. அங்கே வைகை நதி பாய்ந்தோடி நகருக்கு மேலும் அழகூட்டுகிறது. பாருங்கள், அந்த நகர் ஓரமாக பேராறு பாய்ந்து கொண்டிருக்கிறது, அழகூட்டுகிறது. உயர்ந்த பெரிய கோட்டை மதில் வாசலில் இளவும் சீப்பும் பொருத்தப்பட்ட கதவுகள் அனைகளாலும் தவிர்க்க முடியாதவாறு அரணுடையதாக இருந்தாம். நான் உங்களுக்கு தொல்காப்பியம் பொருளதிகாரம் படிப்புகின்ற பொழுது இந்த கோபுர வாசலுடைய கதவு பற்றி நான் சொன்னேன் நான் இல்லையா, அந்த கதவு இருந்தது என்பதை இவரும் இங்கே உறுதிப்படுத்துகின்றார். அதாவது மாளிகை வாசலிலே எதுவுமே இப்பொழுதுன்னா புல்டோசர் இடிக்கக்கூடிய முடியாத கதவு. என்ன அந்த காலத்தில் புல்டோசர் கொம்பஞ்சானைகள் இப்போ இடித்தாலும் கொம்பு உடைய மொழிய அவையினுடைய கதவு திரைப்படாது என்ற காவலுடைய அரண்மனைகள். பாண்டி நாட்டுக்கு இயற்கை வளமும் பல்வேறு தொழில் வளங்களாலும் கடல் வணிகத்தாலும் பாண்டி நாடு செல்வ வளம் மிக்கதாக விளங்கிற்று. செழியன் நடத்திய பல்வேறு போர்களில் பெற்ற படையணிகள், செல்வங்கள், தோழமை நாட்டினர் வழங்கும் திரைப்பொருட்கள், அதனால எங்களுடைய பக்கத்து நாட்டால் செய்த வேலையும் தான் செய்திருக்குது இல்லையா, பிற நாட்டால் கொண்டு வந்த செல்வங்கள் என பல்வகை செல்வங்களும் மதுரை மாநகரத்தில் வந்து கங்கை வெள்ளம் போல் அளவிட முடியாதவாறு குவிந்து பெருகி காணப்பட்டதோடு வானுலகம் போல் காட்சி தருகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். இதெல்லாம் நான் இந்த கட்டுரையை நான் உங்களுக்கு அனுப்புகின்றேன், பிறகு பாருங்கள். ஏனென்றால் நான் சொல்வ அத்தனைக்கு இன்னென்ன வரியில இன்னென்ன இடத்துல இது பாடப்பட்டிருக்குன்னு அந்த வரி எண்ணிக்கையில் நான் சொல்லிக்கொண்டு போகவில்லை. இவ்வாறு அந்த நகரம் காட்சி அளித்த நவீன நகரம் போல் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னே காட்சி அளித்தது என்று. அப்ப இந்த இலக்கியத்தை நாங்கள் போர் இலக்கியம் பார்க்கலாமா? இல்லை, எங்களுக்கு அவர் போர் செய்யட்டும். ஆனால் நாங்கள் பாண்டி நாட்டினர் என்று வைத்துக்கொள்வோம், தமிழ்நாட்டினர் எடுத்துக்கொள்வோம், தமிழர் என்று எடுத்துக்கொள்வோம். நாங்கள் எங்களுடைய மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார் என்ற ஒரு பெருமிதம் வருதல். எங்களை அந்த பாரதி சொன்ன கர்வம் பெறுவோம். நமக்கு பாரதி சொன்ன இதை படிக்கின்ற பொழுது தமிழர்களாகிய நாங்கள் அடுத்த தலையங்கத்தை வருகின்றேன். பாண்டி நாட்டினுடைய அரசபை எவ்வாறு இருந்தது? சரி, பாண்டி நாட்டினுடைய அரசபை எவ்வாறு இருந்தது? பாண்டிய நெடுஞ்செழியன் அரசபைக்கு காலப்பொழுதில் வருகின்ற அழகு நிறைந்த தோற்றப்பொழிவை புலவர் ஓவியன் வரைந்த அழகுமிகு ஓவியம் ஒன்று உயிர் பெற்று, அதாவது பெரிய படாட விஷயமாக நல்ல அலங்காரத்தோடு அவர் நடந்து கொண்டு கம்பீரமாக காலையில நடந்து வருகின்றார். பாண்டிய நெடுஞ்செழியன் அரசபையில் மன்னனால் நியமிக்கப்பட்ட திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து வைத்தார் அரசபையில. அந்த அரசபை பேர் சுற்றம் என பெயர் வரும்.
இச்சுற்றத்தினர் தாம் அறம் என அறிந்தவற்றை அஞ்சாத அரசனுக்கு எடுத்துரைத்து தனது கடமைகளை செய்தனர். அந்த காலத்து அமைச்சர்கள், இந்த மதுரை அமைச்சர்கள் அஞ்சாது நல்லனவற்றை அரசனுக்கு எடுத்துரைத்து கூறினார்கள். இவ்வாறு கூறி மன்னன் நீதி தவறாதிருக்கவும் அரசனுக்கு பழிவராமல் காக்கவும் அறிவுரை கூறினர். மன்னன் அவர்களை சிறந்தோருக்கு காவிதி என்ற விருதம் வழங்கினான். அத்தகைய மன்னர்களுடைய அந்த அமைச்சர் சபையிலே சிறந்தவர்களாக வருகின்றவர்களுக்கு காவிதி என்ற ஒரு விருதும் வழங்கி கௌரவித்தார். அது மிக நல்ல பண்பாகவும் காணப்படுகிறது. இதை விட வேறு ஆன்றோர் மன்றங்களும் அங்கு இருந்தன. அரசபைகளுக்கு அரசனுக்கு அறிவுரை கூறும் பல அவயங்களும் இருந்தன. இச்சபைகள் துலாக்கோல் போல் நடுநிலைமை தவறாது செம்மை. பெரியோர்களே, நண்பர்களே, இந்த நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் சங்க இலக்கியத்திலிருந்து தான் எடுத்துக்கொண்டு இருக்கேன், நானாக சொல்லவில்லை. துலாக்கோல் எல்லாம் அதில் வருகிறது. துலாக்கோல் போல் நடுநிலைமை தவறாது செம்மையுற நீதி நியாயம் உண்மையை அஞ்சாது எடுத்துரைக்கும் அரங்கூர் அவயம் அங்கே இருந்தது. இத்தகைய அரங்கூர் அவயங்களை அரசபையில் அமர்ந்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்துள்ளன என்றால் நாடும் அரசும் மக்களும் செம்மையாக வாழ்ந்தார் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. இவற்றுக்கு மேலாக நமக்கு அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு தேவை. 4வது தலையங்கத்திலே நகர்காவலர் பற்றி சொல்கின்றேன். நகர் வீதிகளிலே நள்ளிரவிலே திருட்டு தொழிலே வல்ல கொள்ளைக்காரர்களை அடக்குவதற்காக அரசன் நகர காவலர்களை நியமித்திருந்தான். அரச காவலர் எளிதில் கல்வரை கண்டுபிடிக்கும் திறன் உடையவர்கள். சரியா? அந்த காவலர்களுக்கு கல்லறை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்ற அறிவும் கற்புதமும் இருந்திருக்கின்றது. இவர்கள் துயில் அறியாதவர்கள், நித்திரை இல்லாமல் ஊர் சுற்றுகிறவர்கள், களவு நுட்பங்களையும் களவு நூலின் நுட்பங்களையும் ஆராய்ந்து அறிந்தவர்கள். சிலப்பதிகாரத்தில் படித்திருக்கிற நாங்கள் கோவலனை கல்வனென பொய்மை சூட்டி அந்த பொற்கொள்ளனுடைய திறங்கள் எல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம் இல்லையா? படித்திருக்கிறோம். அது இங்கே சொல்ல அது பாருங்க, ஒன்றோடு பார்க்கின்ற பொழுது சிலம்பில் சொல்லப்பட்ட விடயங்களும் உண்மைதான் என்பது புரிகின்றது. இவர்களின் அம்புகளுக்கு எவரும் தப்ப முடியாது. பெருமழையிலும் நள்ளிரவிலும் கடமையை தவறாது காவல் புரிந்து வருபவர்கள் என நகர காவலர்கள் பற்றி சிறப்பாக கூறப்படுகிறது. இப்படி இன்றுதான் இப்படி சொல்ல வேணும் இல்லை? இப்படி அன்றும் பாருங்கள் எவ்வாறு அந்த நகர் செக்யூர் பண்ணியிருந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எதிரிகள் நெருங்க முடியாத வலிய காவல் அரண்களும் ஆழமான அகழிகளும் உயர்ந்தோங்கிய கோபுர வாசலும் கொண்டு அமைந்த கோட்டையை பற்றி நான் முன்னும் குறிப்பிட்டேன். அடுத்தது, இந்த நகரத்திலே வாழ்கின்ற குடும்ப பெண்கள் நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும் இல்லையா? பெண்கள் பண்டை காலத்தில் பெண்கள் சமூகத்தில் உயர்நிலையில் வாழ்ந்துள்ளார்கள். அதான் மிக முக்கியமானது. ஆயினும் பின்னர் தமிழகத்தை போன்ற சமண பௌத்த மதங்களால் பெண்களின் நிலை பாதிக்கப்பட்டமை வரலாறு. சங்க காலத்தில் ஆண்களுடன் பெண்களும் சமூக விழாக்களில் பங்கு கொண்டனர். பெண்கள் ஆண்களோடு கைகோர்த்தும் ஆடினர் என மதுரை காஞ்சி பாடுகிறது. சரியோ? அந்த காலம் இப்ப இன்று நாங்கள் தொடங்கிவிட்டோம், அன்று அவர்கள் எப்போயே தொடங்கி விட்டார்கள் இல்லையா? மதுரை மாநகரின் மாடி வீட்டு நிலா மாடங்களிலே நின்று பெண்கள் திருப்பரங்குன்றத்து திருவிழா காட்சியை பார்க்கிறார்கள். பாருங்க, அவ இந்த மொட்டை மாடி வீடில உச்சத்தில் நின்று கொண்டு 2 மைல் 3 மைல் தொலைவில் உள்ள திருவிழாவை பார்க்கக்கூடிய அளவுக்கு பாருங்க. ஒரு செய்தி மற்ற செய்தியை சான்றுபடுத்துகிறது இல்லையா? உயரமான வீடு என்பதை இந்த செய்தியும் சான்றுபடுத்துகிறது. கதிரவன் மறைய முழு நிலா தோன்றியதும் மதுரை நகரில் வாழும் பெண்கள் தம் கணவரை மாள்விக்க அழகிய அணிகலங்களையும் என்று அப்படியே அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்த செய்தி பேசப்படுகிறது. நீங்க படித்து பாருங்கள். அடுத்ததாக, அதாவது நிலா முற்றத்திலே மேல் மாடியிலே எவ்வாறு இந்த குடும்ப பெண்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தார் என்ற காட்சி காட்டப்படுகிறது. மதுரை மாநகரின் வீதிகளில் கொண்டாட்டங்கள் நடைபெற்ற வண்ணம் இருக்கும். அங்கே இப்பொழுது நம்முடைய தொண்டோ மாநகரிலே கொண்டாட்டங்கள் நடக்க தொடங்கிவிட்டன. நடைபெற்ற வண்ணம் இருக்கும். அங்கே முரசுகள் முழங்கும். பெண்களின் குரவை கூத்தும் தொடங்கை கூத்தும் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும். மாலை காலத்தில் பெண்கள் சீறியால் வாசித்தும் இன்னிசை பாடியும் தன் கணவன்மாரை மகிழ்வித்து கூடி கழிக்கின்ற காட்சியும் அங்கே பேசப்படுகிறது. அப்ப பாருங்கள், ஒரு வீட்டிலேயும்
இந்த காலத்துல செல்வந்தர் வீட்டில் பியானோ இருக்கும். அந்த காலத்துல குறைந்தபட்சம் சீறியாழ், பேரியாழ், சவுடையாழ், சங்கோட்டியாழ் என்று சொல்லப்பட்ட 6 வகை யாழிலே சீறியாழ் நான் நினைக்கின்றேன் எங்களோட வயலின் போல சின்ன அளவு கொண்ட ஒரு யாழா இருக்கலாம் அது. அதை அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் பெண்கள் யாழ் வாசித்திருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு ஒரு வீட்டில் ஒரு பெண்கள் யாழ் வாசிக்கிறார்கள் என்றால் அந்த வீடு எவ்வளவு மங்களகரமா இருக்கும் என்பதை கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய இருக்கிறது எங்களுக்கு. அடுத்ததாக நகரை சொல்லிவிட்டார். நகருடைய அமைப்பு, நகர வாழ்க்கை, நகருடைய பொருளாதாரம், பாதுகாப்பு எல்லாம் சொல்லிவிட்டார். அடுத்து எங்களை நிலம், இந்த உள்ளூர் காலத்தை போகின்றார் பாருங்க. நிலம் மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்ற செய்தி பேசப்படுகிறது. முதலில் குறிஞ்சி நிலம் பேசுகின்றார். நான் அதை சொல்லவில்லை, படித்து பாருங்கள். அடுத்து முல்லை நிலம் பற்றி சொல்லப்படுகின்றது. அடுத்து மருத நில வர்ணனை வருகின்றது. நாங்கள் சங்க இலக்கிய மாணவர் ஆனபடியாக அதை பற்றி நான் சொல்லவில்லை. நீல நீல வர்ணனை வருகிறது. நானில வர்ணனை அப்போது வந்து கொண்டே இருக்கின்றது. பாலை நில வர்ணனை. இந்த ஐநில வர்ணனையும் தயவு செய்து நீங்கள் ஒரு புரட்டி பாருங்கள். நீங்க சங்க இலக்கியத்தை படித்த விட ஒரு படி மேலெழுந்து இருக்கின்றது. ஏனைய நாடு, இது பாண்டி நாடு, சேர சோழ பாண்டி நாட்டையும் பேணுவதும் வகையிலையும் வேற என்னது பண்ணுவோம் என்றால் வணிகம், மேலை நாட்டு வணிகத்தையும் பேணக்கூடிய அளவுக்கு இந்த நானில வளங்கள், கடல் வளம், நாட்டு வளம், காட்டு வளம், எல்லா வளங்களும் அங்கு இருந்தது என்பதை இது ஐநீல வர்ணத்திலையும் சொல்லுகின்றார் பாருங்கள். அடுத்ததாக இனி இது புற இலக்கியமானபடியினாலே அங்கு அவனுடைய வீரமும் படையெடுப்புகளும் போர்களும் பற்றிய செய்தி வருகின்றது. நெடுஞ்செழியனும் காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை ஆகிய நாற்படையும் இருந்தன. படை வீரர்கள் போரிலே பகிர்வது அம்பின் வேகத்தையும் வலிமையும் தாங்கும் உறுதியான மார்பு வலிமை உடையவர்கள். வீரர்கள் பற்றி சொல்லுகிறார்கள். பயந்து ஆயுதங்களை விட்டுட்டு ஓடுவர்கள் இல்லை, நேர் நின்று போர் செய்யத்தக்கவர்கள். குதிரையை வேகமாக செலுத்தவும் இந்த கார் வேகமா ஓடலாம், ஆனா உடனே பிரேக் பிடிக்கவும் தெரிய ஓடும் இல்லையா? என்ன நுணுக்கம் சொல்றாரு பாருங்க. நுணுக்கம் இதான் நுணுக்கம் உண்மையில. அதாவது வேகமாக குதிரை செலுத்துகின்ற பயிற்சியும் பெற்று அதே நேரத்தில் உடனே நிப்பாட்டுகின்ற பயிற்சியும் அந்த குதிரைகளுக்கு இருந்து என்றால் இவ்வளவு தூரம் இராணுவ தளபாடங்களை, உபகரணங்களை, மற்றது படை அணிகளை எவ்வாறெல்லாம் செம்மைப்படுத்தியிருந்தார்கள் என்பது விளங்குகின்றது. உயர் பெறும் மதில்களையும் உடைத்து முன்னேறும், அதாவது ஒவ்வொரு நாட்டினுடைய மதுரை மாநகரில் வீடுகளுக்கு உயர்ந்த மதில் என்றால் நாடுகளுக்கும் உயர்ந்த மதில் இருக்கும். அவற்றையெல்லாம் போற போக்கிலே அவர்கள் இடித்து செல்லுகின்ற படைகளை வைத்திருந்தார்கள். உயர் பெறும் மதில்களை உடைத்து முன்னேறும் ஆற்றலும், போர் முரசும் முழங்க நெருப்பென பாய்ந்து எதிரிகளின் யானைகளை வெட்டி வீழ்த்தும் வீரமும் கொண்டவர்கள் இந்த மதுரை நாட்டு போர் வீரர்கள். நெடுஞ்செழியன் ஆலங்கானம் இந்த போர்க்களத்தில் நடத்திய போர் அவனுக்கு மிக்க போர் ஈட்டி தந்தது. அதனால் தான் அவனை தலையாலங்கானத்தை செருவென்ற நெடுஞ்செழியன் என்று அழைக்கின்ற வழக்கம் வந்துவிட்டது. அதை போலவெல்லாம் அப்படி பாடி அவனுக்கு பேர் வந்துவிட்டது. பகைமன்னர் பலர் ஒன்றாக கூடிய ஆலங்கானம் என்ற போர்க்களத்திற்கு காற்றிலும் வேகமாக படையெடுத்து சென்று பெரும்போர் செய்து சேரனையும் சோழனையும் 2 பேரையும் மட்டுமல்ல, இந்த சங்க காலத்துல பாருங்கோ, இன்று நான் பேசுறவங்களுக்கு தான் பேசுவேன் வழக்கமாக, எப்பயும் பேசுகிறேன். இன்று நம் நாட்டு கனடா நாட்டு தலைவர் என்ன செய்கின்றார்? பதவி வந்தவுடன் என்ன செய்கின்றார்? இப்பொழுது ஐரோப்பாவுக்கு செல்கின்றார் இல்லையா? புரியும் உங்களுக்கு? அதுபோலதான் அந்த கால மன்னர்களும் தமக்கு சாதகமான மன்னர்களோடு கூட்டமைப்பு இருந்திருக்கிறது. பாண்டியன் படையெடுத்து வருகின்றான் என்றால் சேரனும் சோழனும் மட்டும் வர இல்லை, அவை என்ற அணி நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து படையெடுத்து வருகின்ற ஒரு போர் முறை. இன்றைய போர் முறை ஒரு வித்தியாசம் இல்லை, ஆனா ஆயுதங்களும் இடங்களும் சூழல் தான் வித்தியாசம் உடைய போர் முறைதான். அடுத்தது, இந்த போரிலே அவன் சேரனையும் சோழனையும் குறுநில மன்னரான திதியன், எழினி, எருமையூரன், பொருணன், இருங்கோ, வேள்மான் ஆகிய 5 வென்று, பாருங்க கூட 5 பேர், இந்த 2 பேரோட மற்ற 5 பேரையும் வென்று அவர்களின் அரசையும் முரசையும் கை கொண்டதோடு பயவர் நாடுகளை எரியூட்டி எரித்தான். அப்போரில் நெடுஞ்செழியனின் பெற்ற மாபெரும் வெற்றிகள்
தோற்றோரின் நாடுகளில் மேற்கொண்ட அழிப்பு செயற்பாடுகள் என்பன எனக்கு இதுதான் என்னை பொறுத்த வரையில் சங்க இலக்கியத்திலே பிடிக்காத விரும்பாத விடயம் என்னவென்றால் தமிழ் மன்னர்கள் மற்ற தமிழ் மன்னர் மீது போர் செய்தது, தமிழ் வீரர்கள் மற்ற தமிழ் வீரர்களை போய் கொன்றது. இதனால்தான் இன்றைய தமிழருடைய நிலையும் பாருங்கள், மூவேந்தும் வெட்டி சாய்த்தார்கள் என்றால் எங்கே எங்களுடைய மக்கள் எங்கே? ஆனாலும் நாங்கள் காலத்தின் அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு இந்த போராட்டம் என்பது பழக்கப்பட்டவை, எங்களுக்கு தெரியும். நான் சொன்ன விஷயம் புரியும் உங்களுக்கு. அப்ப அழிவுகள் போரண்டா அழிவுதான் செய்யும். ஏன் போரண்ட கேள்வி கேட்டாதான் நாங்கள் அந்த அழிவுகளுக்கு ஒரு ஒரு அமைதி காணலாம் இல்லையா? அதுபோல ஆனால் இன்றைய கால போர், ஈழத்தில் நடந்த போர் வித்தியாசம். ஆனால் சங்காலத்தில் இன்று நடக்கின்ற போர்களும் வித்தியாசம். சங்காலத்தில் நடந்த போர் வித்தியாசம். இன்றைய நடக்கின்ற போர் ஆணவ போர். இன்று நடக்கின்ற போர் ஆணவ போர் அல்லது பேராசை போர் இல்லையா? அதே போலதான் யூரோப்பில் நடக்கிற போரும் ஆணவ போர், பேராசை போர். போர் என்பது அப்படித்தான். ஆனால் ஈழத்தில் அப்படி அங்கே நடைபெறலைன்னு நான் நினைக்கின்றேன். அப்ப இந்த போர்களை பற்றி முகமாக பேசுகின்றவர்கள் இலக்கியங்களையும் படிக்க வேண்டும். படித்தால்தான் ஒரு ஒரு சமநிலை காண முடியும். அந்த சமநிலையை சங்க இலக்கியம் எங்களுக்கு தருகின்றது. அதாவது பலம் படைத்தால் கையில தடி இருந்தா என்ன செய்வோம்? தட்டி கொண்டா போவோம். நீங்கள் பூங்காவுக்குள்ள போகின்ற பொழுது பூங்காவுக்குள்ள போங்க, கையில சின்ன தடி இருக்கு, சும்மா போவீங்களா? என்ன செய்வீங்கள்? நான் என்ன செய்வேன்டா, ஒரு தடி, சும்மா தடி, சும்மா நிற்கிற மரத்துக்கு ஒரு அடி, சும்மா பாவம் அந்த மரம் என்ன, அதுக்கு ஒரு அடி. இது மனித பழக்கம். மனித பழக்கம் உயிருள்ள அத்தனையும் செய்கிறது. நாய் தொடக்கம், பூனை தொடக்கம், பாம்பு தொடக்கம், பல்லி தொடக்கம், 6 படித்த மனிதன் தொடக்கம், வேண்டாத வகையில மற்றவரை சீண்டுவது. இது சங்காலத்தில் சீண்டினார்கள், வீரம் பெற்றார்கள். ஆனால் தமிழனாகிய நான் எப்படி திரும்பி பார்க்கிறேன் என்றால், நம் நாட்டு போர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர் செய்த போரினால் தமிழ்நாடு அழிந்தது. இதுல கருத்து மாற்றம் எவரும் பேச முடியாது, சரிதானே? ஏனென்றால் அவர்கள் அமைந்து தங்கள் நாட்டை பார்த்திருக்கலாம், சரி. ஆனா நாங்கள் படிப்பதோ சொல்லப்பட்ட புத்தகத்தில் என்ன பேசப்பட்டிருக்கிறது படிக்கிறோம். படிக்கின்ற பொழுது சமகாலத்தையும் பார்க்க வேண்டும், பகுத்தறிவையும் பார்க்க வேண்டும், தொலைநோக்கியும் பார்க்க வேண்டும், பின்னோக்கியும் பார்க்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன். அவனுடைய போர்களும் படையெடுப்புகளும் போர் அழிவுகளும் கூறினேன். தலையாலங்கானத்து போர் இறுதிகளில் அடுத்த விஷயம் முக்கியமானது. எதிரிகளின் நாட்டில் உள்ள அரிய பொருட்களை எல்லாம் கைப்பற்றி தன்வசமாக்கி அவற்றை தனக்கென வைத்திருக்காது மற்றவருக்கு வாரி வாரி வழங்கினான் என்று கூறப்படுகிறது. போரிலே தோல்வியுறும் மனுர் சிலர் சரணடைந்ததோடு செல்வங்களை திரையாக வழங்கியிருக்கிறார்கள். போரில் திரையாக பெற்ற பெருந்தொகையான யானை, குதிரை என்பவற்றின் பெரும் பகுதியை பரிசிலாக வழங்கியிருக்கின்றார்கள். இந்த புலவர்கள் அல்லது போர் வீரர்கள் இந்த யானை குதிரையை கொண்டு அவை என்ன செய்கிறது என்றால், அந்த காலத்து வாகனங்கள் மறந்துடக்கூடாது. அந்த காலத்து நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு டெஸ்லாவோ அல்லது ஒரு லூசிட்டோ தந்தால், லூசிட் தான் இப்போ அமெரிக்கா நம்பர் 1, என்னுடைய மருமகள் வேலை செய்கிற கம்பெனி, சரிதானே? லூசிட்டோ அல்லது டெஸ்லாவோ கார் ஒவ்வொருவரும் தந்தால் நாங்கள் ஓட மாட்டோம். ஏன்? 1 லட்சம் 1.5 லட்சம் காரை தூக்கி கொண்டு ஓடுவான் யாரும், சரியா? அதுபோலதான் அவர்கள் என்ன செய்வாருன்னா அதை கொடுத்து 40,000 கொண்டு வாங்கிக்கொள்ளலாம். என்ன? அதே போல இந்த புலவர்கள் இந்த யானை, குதிரை, இதை நீங்க உற்று நோக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட பரிசை இந்த புலவர்களோ அல்ல பெற்றவர்களோ போர் வீரர்களோ, அவன் மனிதன், சாதாரண மனிதன் தானே, அவன் கொண்டு போய் அதை பண்டமாற்றி செய்வான். பண்டமாற்றி செய்தார்கள். பண்டமாற்றி செய்தார்கள் எங்கும் சொல்லப்படவில்லை, நான் ஊகிக்கின்றேன். பண்டமாற்றி செய்திருப்பார்கள். புலவர் யானையை கொண்டு என்ன செய்கிறது? கிட்டே போக மாட்டேன், தூக்கி அடிச்சு போடுமே, கிட்டே போக மாட்டேன். எனவே சங்கால வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பொருளாதார அமைப்பில் வித்தியாசமான ஒரு அரசியல் செயற்பாடுகளில் அமைந்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக அரசனுடைய கோட்டை அமைப்பை பற்றியும் இருக்கிறது, நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மண்ணாசையும் பொருளாசையும் அடுத்த தலையங்க கொண்டு வருகிறது.
போதுமென்ற மனம் இல்லாமல் மேலும் மேலும் படையெடுத்துச் சென்று பகை அரசுகளின் நாட்டிற் புகுந்து அரண்களை கைப்பற்றி வென்றளித்த பின்னர் அந்நாட்டையும் தன்னாட்டுடன் இணைத்து அந்நாட்டில் சில ஆண்டுகள் தங்கியிருந்து, அதான் முக்கியம் நான் சொல்ல வந்தது, சில ஆண்டுகள் அந்த நாட்டிலே தங்கி இருக்கிறார் அந்த அரசு. தங்கி இருந்து அம்மக்களில் கருணை கொண்டு அவர்கள் வளம் பெருக்கி வாழ வைத்த பண்பும் அரசனிடம் காணப்பட்டது. ஆனா நாங்கள் நினைக்கிற மாதிரி தற்காலத்தில் நடக்காது, சரிதானே? அப்ப அந்த காலத்துல பாருங்கள், கருணை மிக்க வீர ஆவேசத்தால் போர் செய்தான். போர் அழிவிலே மானுடன் மாறி அந்த நாட்டு மக்களுக்கு ஆவண செய்து அவர்கள் ஸ்திரமான பிற்பாடுதான் நாட்டுக்கு திரும்பினான் என்று சொல்வது பெரிய ஒரு விடயம். என்ன சங்க காலத்தில் சொல்வது பெரிய விஷயம். அப்படிதான் நாங்கள் பார்க்கணும். சங்க அதில் சொல்லப்பட்ட விஷயங்களே நாங்கள் இந்த நவீன கால அனுபவங்கள் வாழ்க்கை முறைகளோடு வைத்துக்கொண்டு பின்னோக்கி பார்த்தால் பெரிய விஷயம், பெரிய விஷயம் இல்லையா? பெரிய ஒரு விஷயம். இது இந்த மாதிரி காலத்தில் மட்டும்தான் காணப்படுகிறது, வேறு நூலிலே காணப்படவில்லை. ஆனால் கொடுங்கோல் மன்னனை அழித்து நல்லாட்சியை நிறுவதற்காக போர் செய்தான் என்ற செய்தி மதுரை காஞ்சியில் எங்குமே காணப்படவில்லை என்பதும் கவனி. கொடுங்கோல் இன்னொரு விஷயம் என்னென்றால், படையெடுக்கலாம் பாருங்க. படையெடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு இல்லையா? படையெடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் ஏன் படையெடுக்க வேண்டும்? காரணம் இருக்குத்தானே. அடுத்த நாட்டிலோ அரசன் கொடுங்கோல் செய்கிறான் என்றால் அவனை அழித்து மக்களை காப்பாற்ற வேண்டும் இல்லையா? அப்படியான செய்தி சங்க இலக்கியத்தில் எங்குமே இல்லை. கொடுங்கோல் மன்னன் ஆட்சி, அப்ப என்ன அதுல இருந்து மாற்று செய்தி என்ன கிடைக்கிறா? அவர்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் நல்ல ஆட்சி செய்தார்கள் இல்லையா? அதான் நமக்கு கொடுங்கோல் மன்னனை அழிக்க சொன்னார் என்ற செய்தி இல்லை என்றால் எல்லோரும் நல்லாத்தான் ஆட்சி செய்தார்கள். அப்ப ஏன் போர் நடந்தது என்றால் பேராசை, மண்ணாசை, பேராசை தான் காரணம் இல்லையா? பொருளாசையும் இல்லை. இவர் வைத்திருந்தார் பொருளை கொண்டது இல்லை, பொருளாசையும் இல்லை, மண்ணாசை தான். மண்ணாசையும் புகழாசையும். மண்ணாசை பாருங்க, இந்த மண்ணாசை என்பது பதவி வந்தா வரும், மண்ணாசை என்பது பதவி வந்தால் வரும் என்பது சங்க இலக்கியத்திலே பார்க்கிறோம். என்ன அதுதான் இந்த சங்க இலக்கியங்களை படிக்க வேண்டும் என்பது. அப்ப இப்படியும் நீங்கள் இலக்கியம் படிக்கின்ற பொழுது குறுக்காலனா பார்க்க வேண்டும். பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் போர் செய்து வென்ற நாடுகள் அனைத்தையும் பாழாக்கி இருக்கிறான். அதான் மிக முக்கியமானது. அழித்திருக்கிறான், பாழாக்கி அழித்துள்ளான். அவனது படையெடுப்புகளின் போது பகைவரது பலம் நிறைந்த மருதநில வளங்கள் தீக்கிரையாகின, நாடுகள் காடாயின, பசுக்கள் மேய்ந்த இடங்களில் புலிகள் திரிந்தன என்று சொல்கின்றார். ஊராய் இயங்கிய இடங்கள் எல்லாம் பாழாய் கிடந்த அங்கெல்லாம் மகளிர் குரலை குரவை கூத்தும் தொணங்கை கூத்தும் ஆடுதலை மறந்தார்கள். எந்த ஒரு ஆர்ப்பாட்டங்களோ கழிப்புகளோ இல்லாமல் இருந்தார்கள். சான்றோர் அமர்ந்து அறம் நீதி கூறிய அம்பலங்களை பேய்மகளிர் ஆடுகின்றனர். நீதிமன்றங்களிலே பேய்மன்றங்கள், பேய்கள் அங்கு ஆடிக்கொண்டிருந்தன சொல்லுகின்றார். வளமான மலர்பொய்கைகளில் புற்புதர்கள் வளர்ந்து காணப்பட்டன என்று நாட்டு அழிவு பற்றி பேசப்படுகிறது. போர் அழிவுகள் அதிலே வருகின்றது. மன்னரின் போர் வெறியை தூண்டும் இத்தகு புலவர்களால் தமிழ்நாட்டு மக்கள் அன்று முதலாக அழிநிலை அடைந்து வந்துள்ளனர் என்பதே வீரப்போர் வரலாற்று அறுவடையாகும். இன்று கீழடியில் எங்க பார்க்கிறோம் என்றால் அழிந்த நிலையை பார்க்கணும். ஆனால் கீழடியில் வருகின்ற அழிவு நிலை போரால் வரவில்லை, அது இயற்கை போர் அழிவினால் வந்தது இல்லையா? வெள்ளப்போர், சூறாவளி அங்க சொல்லப்படவில்லை, வெள்ளப்போர் தான் நடந்தது. வெள்ளப்போர் அழிந்தது அங்கு வருகிறது. அழிந்த காட்சியை பார்க்கின்றோம் நாங்கள். ஆனால் உண்மையாக அழிந்த காட்சி கால ஓட்டத்தில் அழிந்திருக்க, அடையாளமே இல்லாமல் அழிந்து விட்டது. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த பெரிய அரண்மனை அழிந்து விட்டது இல்லையா? ஆனால் அவனுடைய கட்டட அத்திவார கட்டிடங்கள் அப்படி யாரும் போய் பார்த்துக்கிறீங்களா? இருந்த தயவு கையெழுத்துங்கோ. திருநெல்வேலியிலே அவனுடைய அரண்மனையினுடைய அத்திவாரங்கள் அப்படியே இருக்கிறது, சரியோ? இன்றும் இருக்கிறது. இது போன்ற அத்திவாரம் தான் என்னை பூம்புகார் கடலில் 70 மைல் தூரத்திலே கொண்டு போய் காட்டுகிறது. அன்றைய பூம்புகார் நகரத்தினுடைய மேல் சுவர்களை கடல் அடித்து போயிருக்கும். ஆனா மண்ணுக்குள் இருப்பதே கடல் அலை போய் கீழே அடி கடல் அசையாது, அப்படியே நிற்கும் இல்லையா? அப்படியே அத்திவாரங்கள் இருக்கிறதாம். இது பொய்யோ?
மெய். அப்ப தமிழருடைய வரலாறு தண்ணி கடலடியிலும் மணலடியிலும் தான் இருக்கிறது. அவற்றை எங்களுடைய சங்க இலக்கியங்கள் அவற்றை காணுகின்ற பொழுது சங்க இலக்கியங்கள் அவைகளுக்கு ஒரு ஒப்புதல் அளிக்கின்றன. மன்னரின் போர் வெறியை அடுத்தது என்னென்றால் கவனிச்சு கொள்ளணும், மன்னரின் போர் வெறியை தூண்டும் இத்தகு புலவர்களால் தமிழ்நாட்டு மக்கள் அன்று முதலாக அழிநிலை அடைந்து வந்துள்ளனர் என்பதே போர் வீரர் வரலாற்றின் அறுவடையாகும். சரியா? சங்கமரிய காலம் வரையும் போர் தொடர்ந்து கொண்டே இருந்தது இல்லையா? சங்க காலம் வரையும் போர். சோழ பேரரசு காலத்தில் நடந்தது, அதுவும் அதான் நடந்தது. என்ன, சோழ பேரரசு காலத்திலையும் பாண்டியனையும் பல்லவரையும் அவர்கள் போர் செய்து அழித்தார்கள். என்ன, போர் செய்து அழித்தார்கள். எனவே தமிழருடைய ஆனால் உலகத்துல போர்கள் நடந்தா இருக்கிறது. அதற்கு தமிழருடைய வரலாறும் விதிவிலக்கல்ல. உலக மக்களோடு பார்க்கின்ற பொழுதும் தமிழர்கள் சமனாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் இதனூடாக பெற்றுக்கொள்ள வேண்டும். செழியனும் மண்ணாசைய பொருளுக்குரிய முதற் காரணம் தமிழகம் முழுவதையும் தாமே ஆட்சி புரிய வேண்டும் என்ற பேராசை குறிப்பாக மூவேந்தர்களும் எல்லா மன்னர்களையும் இருந்துள்ளது. அளவு கடந்த மண்ணாசை மூவேந்தர் தம்முள்ளும் குறுநில மன்னருடன் நடத்திய போர்களை நோக்கும்போது தமது படைவலிமை, தம் செங்கோல், தம் ஆணை முதலியவற்றை யாவரும் ஒப்புக்கொண்டு தமது ஆட்சிக்கு உட்பட்டிருக்க தாம் அரசருக்கு அரசராக திகழ வேண்டும் என்ற உட்கோடே அக்கால போர்களுக்கு காரணமாக இருந்திருக்கின்றன. அக்கால போர்களுக்கு காரணமாக இருந்தது அது என்று கூறினேன். சார் நீங்க ஓகேயா? கட் ஆயிட்ட லைன் இல்ல, நீங்க கதைக்கலாம், பிரச்சனை இல்ல. சார் நீங்க கதைக்கிற அந்த ஒரு ஸ்கிரீன் ஒன்று வருது, அது என்ன? அது என் சைட்ல இருந்து வரல, நான் சும்மா தான் இதுல இருக்கேன். சரி கொஞ்சம் இருங்க, நான் அது என்னன்னு பாக்குறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே, நான் பேசுறேன். உங்களுக்கு கேட்குதா? ஆமாம், கேக்குது சார். ஓகே, நான் பேசுகின்றேன். இந்த பொருளுக்கு காரணம் இவனுடைய மண்ணாசை என்று சொல்லிவிட்டேன். அதை நீங்கள் படித்து பாருங்கள். இனி இந்த சங்க இலக்கியம் என்று கூறுகின்ற பொழுது கைலாசபதி அவர்கள் இந்த வீரகம் இலக்கியம் என்று ஒப்பிட்டெல்லாம் எழுதியிருப்பார், நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த பைத்து பற்றிலே எவ்வாறு அந்த வீரநிலை, வீரயுகம், ஹீரோயிக் போயட்ரி என்று சொல்லத்தக்க பண்பு காணப்படுகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். மாங்குடி மருதனார் பாண்டியன் நெடுஞ்செழியனின் போர், வீரம், ஆட்சித்திறன், முன்னோர் புகழ் முதலியவற்றை சேர்த்து பாடும் போர் பரணியாகவும் இந்த நூல் அமைகின்றது. வீரநிலை இலக்கியமாகவே மதுரை காஞ்சியை பாடியுள்ளார். போர் பரணியாகவும் வீரநிலை இலக்கியமாகத்தான் இதை பாடியுள்ளார். இந்நூலை மீள்வாசிப்புக்கு உட்படுத்தும் போது இங்கு மக்கள் பொறுமை வளத்திலும் பொழுதுபோக்கிலும் கழித்திருப்பதும் பாண்டியனையே போகத்தில் திளைக்குமாறு புலவர் பாடியிருத்தலும் நுட்பமாக நோக்கப்பட வேண்டியதாகும். அதாவது போர் செய்யும்படியும் தூண்டுவதாகவும், போர் செய்து அதாவது வாழ்க்கையிலே திளைத்திருக்க வேண்டும் என்றும் இவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அதில் பகருங்கோ, அந்த புலவர் சொல்லுகின்றார், இலங்கு இளை மகளிர் புலம் கலந்து ஏந்திய, அதாவது நல்ல அழகான மகளிர், ஆபரணங்கள் அணிந்த மகளிர் கையிலே ஏந்தி வருகின்ற தங்க தாம்பாளத்திலே கலத்து ஏந்திய மணங்கமிழ் தேரல் மடுப்ப நாளும் மகிழ்ந்து இனிது உரைமதி. அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த மகள் பானங்களை அருந்தி மகிழ்வாக இருங்கள் என்றுதான் பாடல் முடிகிறது. பாருங்க, சரியாரு. ஆனால் மதை காஞ்சிக்கு உரை செய்த முன்னோர்கள் அப்படி பாடினார்கள் எனப்படவில்லை. என்ன சொல்ல, கடைசியாக மன்னா இத்தகைய போர்கள் செய்து பிற்படங்கள் திரைமீட்டு வந்து மக்களுக்கெல்லாம் கொடுத்து வாழ்கின்ற மன்னா நீ நீண்ட காலம் களிப்பாக வாழ்க என்று வாழ்த்துவதாகவே இந்த நூல் பாடப்பட்டிருக்கிறது. வீரநிலை கால புலவரும் பாணரும் தாம் சார்ந்த அரசர்களின் புகழை பாடி பரப்புரை செய்தவர்களாகவே பரப்புரை
இந்த மன்னனுடைய வீர தீர செயல்களை பரப்புரை செய்வதாகவே இந்த காப்பியங்கள், இந்த இலக்கியங்கள், இதை நான் குறுக்கு காப்பியமாக தான் பார்க்கிறேன். இந்த இலக்கியங்கள் காணப்படுகின்றன. புலவர்களின் புகழ் மொழிகள் இன்ப களிகூறும் போழ்ச்சி விரும்பும் அரசர்களை மகிழ்வுறுத்த மட்டுமான ஒரு வடிவமாக இல்லை என்றாலும் மற்றவர்களிடையே அவர்களை குறித்து விளம்பரமாகவும் பலர் அறிய புகழ் பரப்புவதாகவும் பயன்பட அமைந்ததென்றும் இந்த சாட்விக், அதாவது இந்த வீர இலக்கியங்கள், போர் இலக்கியங்கள் ஏன் புலவர் பாடுகிறார் என்றால் அந்த போரை நடத்தியவனை புகழையும் அவனுடைய வீர தீரங்களை மக்களுக்கு சொல்வதற்காகவும் தான் இதை பாடினார்கள் என்று இந்த சாட்விக் அந்த அவைய கிரேக்க நாட்டு வீரர்களுக்கு பாடியதுதான் நம் நாட்டுக்கும் பொருந்துவதாக அமைகிறது. பைத்து பற்றி படிக்கின்ற பொழுதும் அவ்வாறே காணப்படுகின்றது. இவனை பாடிய மாங்குடி மருதனாரும் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கும் இடையிலான, அதாவது இந்த புலவனுக்கும் மன்னனுக்கும் இடையிலான உறவு நிலை, பாடுவதற்குரிய காரணிகள், சமூக செயற்பாடு, பாடற் பொருட்கூறுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் மதுரை காஞ்சியை நோக்க வேண்டும். முழு நாட்டையும் தாமே ஆள வேண்டும் என்ற பேராசை உடையவர்களாக மன்னர்கள் ஆளப்பட்டனர். தென்குமரி முதல் வடக்கே இமயம் வரை மன்னா உன் ஆளுகை உள்ளது என புலவர் பாடுகின்றார். பாருங்கள், குமரியிலிருந்து இமயம் வரையும் உனது புகழ் அல்லது ஆட்சியை பரப்பி இருக்கிறது என்று பாடுகின்றார். தென்குமரி பெருங்கல் குணகுட கடலா எல்லை குடம் கடலா எல்லை தோன்று மொழிந்து தொழில் கேட்ப வேற்றுமொடு வெறுத்து ஒழுகிய சோறு அட்டவர் கோன்கோன் ஆகுவை. அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வரை உள்ள நாடுகளை வென்று அவர்களை காப்பாற்றுகின்ற மன்னனாக நீ வாழ்வாய் என பாடுகின்றார். புலவர்கள் மன்னரை புகழ்ந்து பாடுவதற்கென்றே நிலையான சொற்றொடர்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். உவமைத்தொடர் முதலியவற்றை மனனப்படுத்தி அவற்றை வாய்ப்பாடாகவே பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் அனைத்திலும், அந்த புறத்திணை இலக்கியங்கள் அனைத்திலும் சில தொடர்கள் இருக்கும், சொற்றொடர்கள் தொடர் இருக்கும், பாடல்களை ஆக்குவதற்காக. அது இந்த நாட்டுப்புறவியலே கையாளப்பட்ட மரபு. அந்த மரபில் வந்தவர்கள்தான் இந்த சென்னறி புலவர்கள். அவர்களும் கையாண்டு இந்த இலக்கியத்தை படித்தார்கள். காரணம், இந்த பாடல்கள் அனைத்தும் ஏட்டில் எழுதி முடக்கி வைக்கப்பட்டவை அல்ல. அவை ஏட்டில் எழுதப்பட்டு பாடல்களாலும் பாடினிகளாலும் இந்த பாடல்களை அவர்கள் எடுத்து சென்று ஊராக சென்று இதை பாடி பரப்புரை செய்தார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த வாய்ப்பாடுகள் பல தலைமுறை புலவர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்தவையாக, அது தலைமுறையாக இந்த சொற்கள், சொற்றொடர்கள், உவமைகள் எல்லாம் சங்க இலக்கியத்தில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். இவ்வாய்ப்பாடுகளை புலவர்களும் பாணர்களும் தமது சேம வைப்பாக வைத்துக்கொண்டு இடத்துக்கு தக்கவாறு அவற்றை பணிந்திருக்கிறார்கள். அது வைத்து பற்றி ஆகட்டும், புறநானூறு ஆகட்டும், அல்லது பட்டினப்பாலை ஆகட்டும், அங்கால புலவர்களை அதில் வருகிற சொற்றொடர்களை பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் சங்க இலக்கிய சொல் அடைவுகளை பார்த்தீர்கள் என்றால் அது புரிந்திருக்கும். என்னென்ன இலக்கியங்களிலே இந்த தொடர் வந்திருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். காரணம், இந்த புலவர்கள் மத்தியிலே சில சொற்றொடர்கள் இலக்கிய ஆக்கத்துக்கு பயன்பட்டு வந்திருக்கின்றன. உதாரணமாக அடித்திரல் உயர்ப்புகள் வேந்தே, தென்பரதவர் போர் ஏறே, வேல்போர் குருசில், அண்ணல் யானை அடுபோர் வேந்தே என்று நூற்றுக்கணக்கான தொடர்கள் இங்கே காணப்படுகின்றன. பாண்டியன் நெடுஞ்செழியனை மதுரை காஞ்சியிலும் புறநாற்றிலும் பல புலவர்கள் பாடியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். வீரநிலை இலக்கிய பண்புகளுக்கு அமைய அரசரை பாடும்போது பெரு மன்னனாக பல போர்கள் வெற்றி சாதனை படைத்த பெரிய வீரனாக பாடுவதும், அவனது முன்னோரின் பரம்பரையை பாடுவதும், அவர்களது சாதனைகள், கொடைப்பெருமை, மக்களிடையே அவர்களது புகழ் நிலை பெற்றுள்ளமை என்பன பெரிதும் புகழ்ந்து பாடும். இன்னொன்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு மன்னனுடைய முன்னோர் பெற்ற புகழையும் இம்மன்னனில் சேர்த்து பாடுகின்ற மரபு சங்கத்தில் இருந்தது என்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டின் பல்வகை வளங்கள், உழவு தொழில், வணிகம் என்பவற்றால் வளமாக வாழும் நிலை வளமாக வாழும் நாளில மக்களும் அந்த நாளில மக்களும்
உனது வழி வழி வந்த பெருமை பாராட்டி உன் கட்டளையை ஏற்றி நிற்கிறார்கள் எனவும் புகழ்ந்து பாடுவார்கள். அதாவது மன்னா, நானில மக்களும் உனது கட்டளை ஏற்று நடக்கிறார்கள் என்பதையும் இந்த புலவர்கள் பாடியிருப்பார்கள். சங்க புறத்திணை இலக்கியங்களில் கூறப்படும் இத்தகைய வீரநிலை இலக்கிய பண்புகள் கிரேக்க காவியங்களிலும் காணப்படுதல் ஒப்பிட்டு நோக்கத்தக்கதாகும். அப்ப இங்க நாங்க பார்த்தோம்னா ஒரு உலக ரீதியான மக்கள் எங்க வாழ்ந்தாலும் ஒரே தன்மைத்தான் இருப்பார்கள். அப்ப உலக ரீதியான இலக்கிய போக்குடனும் இந்த பைத்து பற்றிய இந்த வீரகாவியம் ஒட்டு காணப்படுகிறது. இவ்வகையில் மதுரைக்காஞ்சியில் பாண்டிய குலத்தின் முன்னோனாகிய உக்கிர பெருவழுதியின் புகழை கூறி அவன் வழிவந்த நெடுஞ்செழிய அப்ப உக்கிர பெருவழுதி என்பவன் சங்க காலத்தின் 1ஆம் காலத்தில் வாழ்ந்தவன். அவருடைய புகழை கூட இங்கே இவனுக்கு சேர்த்து பாடுகின்றார்கள் என்று இந்த பாடியிருப்பதை ஆராய்ச்சி மூலம் அறியக்கூடியவராக இருக்கிறது. இத்தகைய வீரநிலை இலக்கிய பொற்கூறுகளை கொண்டு பாடப்பட்ட மதுரைக்காஞ்சியும் ஒரு வீரநிலை இலக்கியமே என்று நாங்கள் கூற வேண்டும். போர்களிலே தமிழரை கொன்று குவித்தனர். தமிழரது குடியிருப்புகள் விளைநிலங்கள் அழிக்கப்பட்டன. பல ஊர்கள் முற்றாக எரிக்கப்பட்டன. வீரநிலை காலம் என்ற மாயையிலே தமிழினம் மூவேந்தர் காலங்களில் பல்வேறு அழிவுகளுக்கு உட்பட்டே வந்துள்ளது. இவ்வாறு தமிழ்நாடு பலவீனமுற்றி இருந்த காரணத்தினால் தான் ஆரியமும் ஆரிய பண்பாடும் தமிழகத்தை கபலீகரம் செய்ய வாய்ப்பாயிற்று என்பது தமிழர் பண்பாட்டு வரலாறாகும். எனக்கு 10 இலக்கியம் முழுவதையும் படிக்கின்ற பொழுதோ புறப்படுகின்ற உண்மை என்னென்றால், சங்க இலக்கியத்தையும் அதன் பின்னர் வந்த சங்கமரிய கால அற இலக்கியங்களை படிக்கின்ற பொழுதோ இந்த அற இலக்கியங்கள் தமிழ்நாட்டிலே தோன்றுவதற்கு காரணம் சங்காலத்தில் நடைபெற்ற போர் அழிவுகள் என்பதை நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன். அது எவ்வாறு தமிழருடைய பண்பாடும் நாடும் பிறர்வசம் கைமாறுவதற்கு ஏதுவாய் அமைந்தது சங்ககால மன்னர்களுடைய நடவடிக்கை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இனி மற்ற பக்கத்துக்கு செல்வோம். இந்த நூலிலே வணிக வளம் எவ்வாறு அமையும் சுருக்கமாக சொல்லிவிடுவேன். சங்கால கடல் வணிகத்தில் முதன்மையான துறைகளில் கொற்கையும் ஒன்று. முத்துக்குளிப்பும் முத்து வணிகமும் பெயர் பெற்றது கொற்கையே. கொற்கையில் யவனர்கள் தங்கியிருந்து வணிகம் செய்தமையை மதுரைக்காஞ்சி பெரிதும் வர்ணித்து பாடுகிறது. அங்கு தொலமி, பிளினி ஆகிய மேலைநாட்டு கடற்பயணிகளுடைய குறிப்புகளிலும் இந்த செய்தி கூறப்பட்டிருக்கின்றது. கொற்கையில் நள்ளிருள் யாமத்தும் பிறநாட்டு வங்கங்கள் தமிழ்நாட்டு பொருட்களை கொண்டு வந்து இயங்குகின்றன. அதாவது நீங்கள் துறைமுகத்துக்கு அண்மையில் வாழ்ந்திருந்தால், இரவிலே சென்றிருந்தால் தெரியும், இந்த நேரமும் பிறநாட்டு கப்பல்கள் வந்த வண்ணமே இருக்கும். அதனுடைய ஓசைகள் கேட்ட வண்ணமே இருக்கும். அதே போல இந்த துறைமுகங்களின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தனவாம். வங்கங்களில் உயர்ந்த கம்பங்களில் கொடிகள் பறக்கின்றன. அவை முரசங்கள் ஒலிக்கும் துறைமுகத்திற்கு வந்து சேருகின்றன. இந்த துறைமுகத்தில் வெளிச்சப்படியும் இருந்தது. அதே நேரத்தில் பெரிய முரசொலிகளும் சைகை காட்டுவது போல ஒலித்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அவ்வங்கங்கள் வடநாட்டு பொருட்களையும் ஏற்றி வந்துள்ளன. பாவிரித்து கட்டிய வங்கங்கள் கடல்களை கிழித்து கொண்டு வேகமாக செல்லும் தன்மையென வணிக நிலை மிகவும் விரிவாக பேசப்படுகிறது. மூலம் மதுரை நகர மக்கள் பொறுமைய வாழ்வியலின் உயர்நிலையை உணர்ந்து கொள்ளலாம். மாடங்கள் சூழ்ந்த மாடக்கூடல் மதுரையில் நாளங்காடி சந்தைகளில் பொருட்கள் எப்போதுமே தீர்ந்து போவதில்லை என்பதை பலர் உவமை மூலம் விளக்குவதையும் நாங்கள் பார்க்கலாம். அதாவது அல்லங்காடி நாளங்காடி, அதாவது இரவு சந்தை, நாளங்காடி என்ற பகற்சந்தை. இரவு சந்தை ஓய்ந்தாலும் பகல் சந்தை காலையிலிருந்து மாலை வரையும் தொடர்ச்சியாக இருக்கும். அது தொடராக அல்லங்காடி இரவு சந்தை தொடர்ந்தது என்பதையும் கூறுகின்றார். உள்ளூர் வணிகர்கள், பிறநாட்டு வணிகர்கள், சங்கு வளையல்கள் விற்போர், பொன் வணிக ஆபரணர்கள், ஆடை வணிகர்கள், செம்பு வணிகர்கள், உள்ளூர் வணிகர், பிறநாட்டு வணிகர், மகளிருடைய ஆபரணங்கள் விற்கின்ற வணிகர்கள், பொன் ஆபரணங்கள், ஆடை வணிகர்கள், செம்பு வணிகர்கள், ஓவிய வணிகர்கள் விற்கும் ஓவியம், பல்வேறு புடவை வகைகளை பரப்பி வைத்து விற்கும். பாருங்கள், அந்த பகற்காலங்களிலும் இரவு காலங்களிலும் வீதி இருமரங்கிலும் அவர்கள் கூடாரம் அமைத்து முன்பக்கத்தில் தங்கும் பொருட்களை பாருங்கள்.
எல்லா ஆவரணங்களையும் வெளியிலே பரப்பி வைத்திருக்கான்னு பாருங்கள், அங்க காவலாளர்கள் இல்லை, சரிதானே, திருடர்களும் இல்லையானபடியினால். அது மட்டுமல்லாமல் அங்கே வருகின்றவர்களுக்கு உண்டி, சோற்று கடைகள், உணவு முதலான கடைகள், தேநீர் கடைகள் எல்லாம் இருந்தன என்று சொல்லுகின்றார். பாருங்கள், ஒரு நகர நாகரிக அமைப்பை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். கிறிஸ்துக்கு முன் 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்து, கிமு 8க்கு முன்பிருந்து தமிழகத்துக்கு மேற்கு ஆசிய நாடுகளுக்குமான வணிகத் தொடர்புகள் இருந்து வந்துள்ளமைக்கு பல்வேறு சான்று கிடைக்கின்றன. டயர் என்னும் அரசனும் யூத அரசனும் சுலமனின் தந்தையான தாவீதும் கூட்டாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடற்பயணம் செய்து தமிழகத்துக்கு வந்த செய்தியெல்லாம் நாங்கள் அறிகின்றோம். இத்தகைய வணிக வரலாற்று செய்திகளும் கீழடி, கொந்தகை, ஆதிச்சநல்லூர் முதலான அகழாய்வு தளங்களில் கிடைத்து கொண்டிருக்கும் வெளிநாட்டு வணிகப் பொருட்களும் மதுரை காஞ்சி கூறும் மதுரை நகர நாட்டு பிறவணிகர் பற்றிய செய்திகளும் ஒன்றோடு ஒன்று ஒத்து காணப்படுவதால் இந்த மதுரை காஞ்சியினுடைய பெருமதி எங்களுக்கு இன்றைய வரலாற்று ஆவணமாக அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் இந்த நாட்டு மக்களுடைய தொழில்முறைகள் பற்றி பார்ப்போம். மதுரை காஞ்சிபுரம் மாநகர மாடி வீடு கட்டுகின்ற தொழிலாளர்கள், ஓவியக்காரர்கள், நெசவாளர்கள், உழவர்கள், பரதவர், காணவர், இடையரென பல்வகை தொழிலாளர் வாழ்ந்துள்ளார்கள். இவர்களில் நெசவாளர்களின் பிடவை வகைகளும் பொற்கொள்ளரின் பல்வேறு வகை ஆபரணங்களும் பிற நாட்டு வங்கங்களில் பாருங்கோ, ஆடைகள், அணிகலங்கள், தங்க ஆபரணங்கள் கப்பலில் ஏற்றிச் செல்லக்கூடிய அளவுக்கு பெருந்தொகையாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன. போர்களுக்கு தேவையான அனைத்து போர்க்கருவிகளை தயாரிக்கும் இரும்பு ஆயுதங்கள் முதலானவைகளும் இருந்திருக்கின்றன. தச்சு தொழில், களம் குயவர்கள், வணிக நாவாய் செலுத்துவோர் என்போரின் பங்களிப்பு, நாவாயிருந்தால் கப்பல் காட்டுகின்ற துறைகளும் இருந்திருக்க வேண்டும். இவ்வாறாக பல்வகை தொழில் வளங்களும் மதுரை மாநகர் இருந்தமையை மதுரை காஞ்சி வழிபடுகின்றது. இனி அடுத்த பக்கம் பார்த்தோம் என்றால் மக்களுக்கு மக்களுடைய ஒரு பக்கமாகிய வழிபாடு. மதுரை காஞ்சியில் 4 இடங்களில் சிவன் கோயில் பற்றிய குறிப்பு வருகின்றது. முழுமுதல் கடவுளாக மழுவேந்திய சிவனையே தலைவனாக வணங்கி வழிபடும் வழக்கமும் இருந்துள்ளது. மழுவாள் நெடியோன் தலைவனாக இந்த தொடர் அங்கே வருகின்றது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் என்னும் 5ஐயும் படைத்து காத்து வரும் சிவனை, 5பூதங்களையும் படைக்கின்ற சிவனாக காட்டப்படுகின்றது. அது சிவ வழிபாடு பற்றி. அடுத்தது முருக வழிபாடு பற்றி வருகிறது. திருமால் வழிபாடு பற்றி கூறப்படுகிறது. தொடர்ந்து பௌத்தம், சமணம். அந்த காலத்தில் ஒன்று கவனிக்க வேண்டும், பௌத்தம் சமணம் பிற்பட்டது என்று நாங்கள் கூறுகிறோம். அது ஓரிருவர் இருந்திருப்பார்கள். இன்று கனடாவிலே பாருங்கள், சைவம், வைஷ்ணவம், எங்களுடைய ஆதீனங்கள், மற்றது பல்வேறு சமயங்கள் இருக்கின்றதால் இவை கனடாவை ஆளுகின்றன இல்லை. எங்களுடைய மக்கள் பெருக்கத்துக்கு அமைய அவை அங்கங்கே காணப்படுகின்றன. அதுபோலதான் சங்க காலத்திலும் ஓரிரு வடக்கிலே செல்வாக்கு பெற்றிருந்த சமண பௌத்த மதங்கள் குருமார்கள் வந்து இங்கே சில பள்ளிகளை அமைத்து வாழ்ந்தார் என்ற செய்தியும் வரலாற்று செய்தியும் அங்கே பேசப்படுகிறது. அதுபோல சைவ குருமார்கள், ஞானிகளும் தத்துவ ஞானிகளும் சங்கமரி காலத்திலே வேத பொருளுதையும் வேதனர் எவராலும் எல்லோரோட அன்பு நினைத்தும் ஞானிகளும் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பேசப்படுகிறது. இனி நாட்டுப்புறவியல் பற்றியும் சங்க இலக்கியத்தில் ஒரு இலக்கியம் வந்து அது இன்றைய நவீன சிறுகதை, நாவல் அல்லது கவிதையாக இருந்தாலும் சரி, அங்கு நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற பண்பு என்பது நினைக்கக்கூடாது பழமை என்று, அதாவது சமகால மக்களுடைய வாழ்வியல் முறைகள் தான் நாட்டுப்புறவியல் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அத்தகைய கூறுகளும் இந்த எங்களுடைய மதுரை காஞ்சியிலே பெரிதும் காணப்படுகின்ற இந்த செய்தியையும் கூறி உங்களுடைய இந்த பொன்னார் நேரத்தை நான் சரியாக 50 நிமிடத்துக்கு மேல பேசியிருக்கின்றேன் நினைக்கின்றேன். பேச வந்த விடயத்தில் 75% 60% விடயங்கள் உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கின்றேன். பிள்ளைகளே, நீங்கள் இது தொடர்பாக என்னிடம் வினாக்கள் கேட்கலாம், கருத்துகள் கேட்கலாம். நன்றி
சொல்லுங்க. நன்றி ஆசிரியர் அவர்களே. அடுத்ததாக உங்களுடைய மிக அழகாக பாண்டிய நாடு, மதுரை மாநகர், அரசியல் முறைமை, மக்களின் வளமான வாழ்க்கை, அரசியல், சமூகவியல், சமயம், கலைகள், கலைமாந்தர், பொழுதுபோக்குகள் மற்றும் பண்பாட்டு நடைமுறைகள் என இலக்கிய படைப்பே மதுரை காஞ்சி என மிக அழகாக நமக்கு எடுத்து கூறி, அது மாத்திரமல்ல, இலக்கிய கவிதை நயம் மாத்திரமல்ல, அதற்கான ஆதாரங்கள் கீழடியிலும் கொந்தல் முதலான அகழாய்வுகள் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது என்கின்ற சான்றுகளும் இருக்கின்றன என்று ஆணித்தரமாக எங்களுக்கு அழகாக மதுரை காஞ்சியின் வரலாற்று செய்திகளை ஒரு பெரும் களஞ்சியமாக இருக்கிறது என்பதையும் இங்கே எங்களுக்கு அழகாய் எடுத்து கூறினீர்கள். உங்களுக்கு எங்கள் நன்றி. அடுத்ததாக நாம் இந்த முத்தமிழ்ச் சங்கத்தின் அடுத்த ஒரு படிமுறை நிகழ்வு, வளர்கின்ற எங்கள் மாணவர்களை அவர்களது ஆற்றலுக்கான ஒரு களத்தை உருவாக்குதல், அந்த களத்தின் மூலமாக பல்வேறு வகைப்பட்ட சிந்தனை பரப்புகளும் ஆய்வு எண்ணங்களும் பெருக வேண்டும். அதன் மூலமாக பல்வேறு வகையான எமது ஆய்வு மாணவர்கள் உருவாக வேண்டும் என்கின்ற இந்த நல்ல நோக்கத்தை கொண்ட எங்கள் பேராசிரியர் அவர்கள் நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பாக திருமதி சாதனா பாலேந்திரன் அவர்களது எங்களுடைய இன்னொரு பேச்சை நாங்கள் இங்கே கேட்கப் போகிறோம். அவரை பற்றி பார்க்கலாம். இவர் வேம்படி மகளிர் கல்லூரி பழைய மாணவி, ஈழத்தில் கல்வி அமைச்சு முன்னாள் அரச ஊழியர், கனடாவில் ஜார்ஜ் பிரவுன் கல்லூரியிலே கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் முடித்து தற்போது மருத்துவ உற்பத்தி நிறுவனம் ஒன்றில் சீனியர் கிராஃபிக் ஆர்டிஸ்டாக கடந்த 18 வருடங்களாக பணியாற்றி வருகிறார். தற்போது தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடா வளாகத்தின் இளங்கலை தமிழ் பட்டதாரி. இது கேட்பதற்கு பெருமையாகவும் இனிமையாகவும் இருக்கிறது. இவர் நாளடியார் கூறும் கல்வி சிறப்பு. ஆம், உலக பொதுமறையான திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் அறநூல் நாளடியார். கல்வி அழகே அழகு என கூற வருகிறார். கேட்போம், ரசிப்போம், பாருங்கள். மிக்க நன்றி. முத்தமிழ் சங்கத்தை உருவாக்கி அதற்கு தலைமை தாங்கும் மதிப்புக்குரிய முனைவர் பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி அவர்களுக்கும், இந்நிகழ்வை அழகாக நடாத்தி கொண்டிருக்கும் முனைவர் பேராசிரியர் வாசுகி நகுலராஜா அவர்களுக்கும், மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் என் அருமை பேராசிரியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடன் கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் முதற்கண் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். நாளடியார் கூறும் கல்வி சிறப்பு என்னும் தலைப்பில் இன்று பேச வந்துள்ளேன். சங்கம் மருவிய காலத்தில் தொகுக்கப்பட்ட நூல்களில் நாளடியாரும் ஒன்றாகும். 4 அடிகளை கொண்ட 400 வெண்பா பாடல்கள் அடங்கிய அரும்பொருள் தொகுப்பே நாளடியார். இந்நூற்பாக்கள் தனித்தனியே 400 சமண துறவிகளால் எழுதப்பட்டவை என கூறப்படுகிறது. பிற்காலத்தில் இப்பாடல்களை ஒன்று திரட்டி நாலடி 400 என்ற பெயருடன் நூலாக்கிய பெருமை பதுமனார் என்பவரை சாரும். இந்நூலின் சொற்சுவை பொருட்சுவை இரண்டும் திருக்குறளை போன்றே அமைந்துள்ளன. நாலடியாரும் திருக்குறள் போலவே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பிரிவுகளாக பகுத்து அமைக்கப்பட்டுள்ளது. நாலடியாரில் அறத்துப்பால் 13 அதிகாரங்கள், பொருட்பால் 26 அதிகாரங்கள், அத்துடன் காமத்துப்பாலில் ஒன்றுமாக 40 அதிகாரங்களும் 400 வெண்பாக்களும் கொண்ட இந்நூலில் இன்று நான் பேச இருப்பது பொருட்பாலில் கல்வி பற்றி. கல்விக்கென்று தனி அதிகாரம் அமைக்கப்பட்டு இருப்பினும் இக்கல்வியை பற்றி அறிவுடைமை, அறிவின்மை, மேன்மக்கள், பெருமை முதலான அதிகாரங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. 4 அடிகளை கொண்டு வெண்பா யாப்பில் அமைந்த நாலடியாரும் 2 அடிகளை கொண்ட திருக்குறளும் வாழ்க்கைக்கு அறம் போதிக்கும் நீதி நூல்கள். இதனால் தான் ஆலும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியை ஆன்றோர்கள் கூறி வந்தார்கள். இவ்விரு நூல்களும் 14 கீழ்கணக்கு நூல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன.
பின்னாளில் கனடாவில் பிறந்து இங்கிலாந்தில் வளர்ந்த ஜியு போப் என்ற அறிஞர் இவ்விரு நூல்களையும் தமிழ் அறியாத பிற மொழியாளரும் அறிந்து கொள்வதற்காக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் என்பதை அறிந்தோம். இந்நூல் 1893 ஆங்கில மொழியில் நூலாக்கம் செய்யப்பட்டது. பண்டைய தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை அறம் தழுவியதோடு மட்டுமன்றி அறிவுடைமை சார்ந்தும் அமைந்திருந்தது. ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழ் மக்கள் தங்கள் வாழ்க்கை முறையை அறம், பொருள், இன்பம் என்று நெறிப்படுத்தி செம்மையாக வாழ்ந்து வந்தவர்கள். அதற்கு சான்றாக அமைவன பண்டைய தமிழ் இலக்கியங்கள். தொல்காப்பியம் முதல் சங்க இலக்கியங்கள், சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் மற்றும் காப்பியங்கள் போன்றவை அவ்வக்காலங்களில் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்வியல் முறைகளையும் பண்பாட்டு விழுமியங்களையும் சிறப்பாக எடுத்து கூறும் ஆதாரமாக திகழ்கின்றன. அக்கால சமூகத்தில் நிலவிய பண்பாட்டு வளர்ச்சிக்கான காரணிகள் எது என்று ஆராய்ந்து பார்த்தால் அது கல்விக்கும் கல்வி சார்ந்த அறிவுக்கும் தமிழர் கொடுத்து வந்த முக்கியத்துவம் தான் காரணம் என்று புலனாகிறது. அதனால் தான் பல்லாயிரம் நூற்பாக்களை கொண்ட பண்டைய தமிழ் இலக்கியங்களும் அவற்றின் பண்பாட்டு தொன்மைகளும் இன்று எமக்கு அறிவியல் சான்றாக கிடைத்துள்ளன. தமிழ் சமூகத்தில் தலைமுறையாக தொடர்ச்சியாக கல்வி புகட்டலும் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து உணர்த்துதலும் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருந்தன. தொல்காப்பியம் முதல் திருக்குறள், நாலடியார் முதலான இலக்கியங்களில் கல்விக்கென்று தனித்துவமான பகுதி அமைத்து மக்களுக்கு தொடர்ச்சியாக கல்வி அறிவின் முக்கியத்துவம் பற்றி வலியுறுத்தப்பட்டு வந்துள்ளது. நாலடியாரில் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி கூறப்படுவனவற்றை ஆராய்வோம். சிறப்பாக எடுத்து நோக்குவோம். முதலில் ஒரு பாடலை நோக்கலாம். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவும் நிலைமையால் கல்வி அழகே அழகு. இது நாலடியார் கூறும் கல்வியின் முக்கியத்துவம் குறித்த ஒரு நூற்பா. அதாவது ஒருவரின் திருத்திய மயிர் முடியினது அழகும் அவர் உடுத்திய நெளிந்து வளைந்த கரையுடைய வடிவு மிகு உடை அழகும் மஞ்சள் பூசிய முக அழகும் ஒருவருடைய அழகென கருதப்பட மாட்டாது. அதைவிட ஒருவர் நல்லொழுக்கம் தரவல்ல கல்வி அழகை கொண்டிருந்தாராயின் அதுவே அவருக்கு அழகாகும் என்பதை வலியுறுத்தி தமிழ் சமூகத்தின் நாகரீக வளர்ச்சியை கல்வி நோக்கிய பாதையில் நகர்த்தி செல்ல வைக்கின்றது நாலடியார். கல்லாரே ஆயினும் கற்றோரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர், தொல் சிறப்பின் ஒன்னுறப் பாதிரி பூச்சேர்தலால் புத்தோடு தண்ணீர்க்கு தான் பயன்தாங்கு என்னும் 139வது பாடலில் ஒருவருக்கு கல்வி பேறு கிடைக்கவில்லை ஆயினும் அவர் கற்றவரோடு சேர்ந்து பழகினால் நல்லறிவை நாள்தோறும் பெற்றிடுவர். ஒளிமிக்க நிறமும் நறுமணமும் கொண்ட பாதிரி பூவை மட்பாண்டத்தில் உள்ள நீரில் இடும் போது அது பானையில் உள்ள நீரை நறுமணத்துடன் மாற்றி விடுவது போல கல்வி கற்காத ஒருவன் கற்றவருடன் சேர்ந்து நல்லறிவை பெறுவான் என்று கூறுகிறது. இது போலவே அறிவின்மை என்ற அதிகாரத்தில் வரும் 253வது பாடலை நோக்கலாம். கல்லன்று தந்தை களர அதனையோர் சொல்லன்று கொள்ளாது இகழ்ந்தவன் மெல்ல எழுத்தோலை பல்லார் முன் நீட்ட விழியா வழுக்கோலை கொண்டு விழும். இளமை காலத்துல கல்வி கற்பாய் என்று தந்தை சொல்ல அதனை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இகழ்ந்த ஒருவன் பிற்காலத்தில் எழுதிய ஓலை ஒன்றை சபையோர் மத்தியில் படி என்று ஒருவர் அவனிடம் கேட்டபோது அது முடியாமல் போக அவன் பலர் முன்னிலையில் வெட்கி தலைகுனியும் நிலை ஏற்பட வாய்ப்புண்டு. கல்லாமையால் வரும் இழிவுகளை எடுத்து கூறிய நாலடியார் கல்வியை கற்கவும் அறிவை பெருக்கவும் எந்த வயதிலும் நாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. கல்வியின் சிறப்புகளை பற்றி நாலடியாரில் மட்டுமன்றி சங்க பாடல்களிலும் பேசப்பட்டுள்ளன. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே என வரும் புறநானூற்று பாடலில் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எனாது அவருள் அறிவுடையோன் 6 அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாட்பாலுள்ளும்
கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே. இது 183வது புறநானூற்று பாடல். இப்பாடலில் இறுதியில் கூறப்பட்டுள்ள கருத்தானது 4 வகை சமூகத்தினருள் தாழ்ந்த குடியில் உள்ள ஒருவன் கல்வியில் சிறந்தவனாயின் அவனிடத்தே மேல்நிலையில் உள்ளவனும் ஆட்படுவான் என்பதாகும். இதே கருத்துப்பட நாலடியார் பாட்டொன்றும் உள்ளது. களர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளை நிலத்து நெல்லின் விழுமிதா கொள்வர். கடை நிலத்தோராயினும் கற்றறிந்தோரை தலை நிலத்து வைக்கப்படும். இது நாலடியாரில் 133வது பாடல். உவர் நிலத்தில் விளைந்த உப்பின் பயன்பாடு கருதி சான்றோர் விளை நிலத்தில் பிறந்த நெல்லுக்கு உப்பை சமனாக கருதுவர். அது போலவே ஒருவர் தாழ்ந்த குடியில் பிறந்தவராயினும் கற்றறிவு பெற்றிருந்தால் அவரை தலைமை இடத்தில் வைத்து போற்றுவதற்கு உலகம் என்றும் தயங்குவதில்லை. எனவே சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை நீக்க வேண்டுமாயின் கல்வி அறிவு ஒன்றே நம் அனைவருக்கும் தேவையானது என்பதை நாலடியார் உணர்த்துகிறது. வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்ட முதல் நூலாம் என்று கூறும் தொல்காப்பியம் கல்விக்கான முதல் நூலாகும். 5 வகை நிலங்களிலும் வாழ்ந்த மக்களின் உணர்வுகளை அகம் புறம் என கட்டமைத்து எழுத்து சொல் பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டு மூதாதையரின் கல்வி பயிற்சிக்கு பாடத்திட்டமாக தொல்காப்பியம் இடம்பெற்றுள்ளது. தமிழர் வாழ்வியலுக்கு தமிழ் மொழிக்கும் தொல்காப்பியர் இலக்கண வரம்பமைத்து நூல் செய்தமையால் தமிழர் மொழியும் பண்பாடும் சிதைவுறாமல் பேணப்பட்டது. நாலடியார் போன்று திருக்குறளிலும் கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பேதமை, புல்லறிவாண்மை போன்ற அதிகாரங்களில் கல்வியின் தேவையை வலியுறுத்தியுள்ளார் திருவள்ளுவர். கற்றிலன் ஆயினும் கேட்க அகுதொருவர்க்கு ஒட்கத்தின் ஊற்றான் துணை என்னும் குறளில் அறிவு தரும் நூல்களை ஒருவன் கற்கவில்லை ஆயினும் கற்றறிந்தவர்களிடம் அதனை கேட்டு தெரிந்து வைத்திருப்பது வாழ்க்கையில் ஒருவனுக்கு தக்க தருணத்தில் ஊன்றுகோலாக அமையும். கல்வி அதிகாரத்தில் பின்வரும் ஒரு குறள் கூறப்பட்டுள்ளது. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாத்துணையின் கல்லாதவாறு. கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாகும், எல்லா ஊரும் சொந்த ஊராகும். இதனை தெரிந்து கொண்ட பின்பும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன் என்று கேட்கின்றார் திருவள்ளுவர். இக்கருத்தை நாலடியாரில் மேலும் ஒரு படி சென்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி கரையில கற்பவர் நாட்சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. கல்வி செல்வம் கரை காண முடியாத பெருங்கடல். ஆனால் கற்பவருடைய வாழ்நாள் கொஞ்சம். சற்று பொறுமையாக நினைத்து பார்த்தால் அந்த சில வாழ்நாட்களிலும் நோயுபாதைகள் பலவாக இருக்கின்றன. ஆதலால் நீர் கலந்த பாலில் நீரை நீக்கி பாலை பருகும் தன்மை கொண்டது அன்னப்பறவை என்று கூறப்படுகிறது. உலக நூல்களிலும் பல்துறை நூல்கள் உள்ளன. அவை யாவற்றையும் படித்தறிய நம் வாழ்நாள் போதாது. ஆனபடியால் அந்த அன்னப்பறவை போல அறிவுடையார் நூலின் தன்மைகளை அறிந்து நல்ல நூல்களையே தேடி கேட்க வேண்டும் என நாலடியார் கூறுகிறது. எனவே பழந்தமிழர் கல்வியின் முக்கியத்துவத்தை நாலடியார் போன்ற பல இலக்கியங்கள் வாயிலாக உணர்த்தியுள்ளனர். ஒரு இனம் தொடர்ந்து வளர்ச்சி நிலையை அடைய வேண்டுமாயின் மக்கள் நல்லறிவும் அறமும் கொண்டவர்களாக அமைதல் அவசியம். அதற்கு நல்ல நூல்களின் தோற்றமும் நல்லறிவு புகட்டும் கல்வி நிறுவனங்களின் பணியும் தொடர்ந்து வளர்ச்சி நிலையை அடைய வேண்டும். என் தாய் நாட்டில் இளமை பருவத்தில் தொடர முடியாமல் போன தமிழ் கல்வியை இன்று எனக்கு மீண்டும் கற்க வாய்ப்பு தந்த அண்ணாமலை கனடா வளாகத்துக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கும் இத்தருணத்தில் என் நன்றியை கூறிக்கொண்டு நுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நாலடியாரின் நூல் சிறப்பு, சிறந்த உவமைகளை நாம் நாலடியாரில் காணலாம் என்பதும் பழமொழிகளாலும் பழம் கதைகளாலும் உறுதி பொருந்த வலியுறுத்தி தருகின்ற அந்த ஈடுநேற்ற அந்த நூலில் இருந்து கல்வி சிறப்பின் சில பகுதிகளை அழகாய் எடுத்து தந்தீர்கள். சாதனா,
கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்பதை இங்கே உறுதி செய்து கொண்டுள்ளீர்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நாங்கள் அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்கின்ற நிலையிலே வாழ்கின்றவர்கள், அதை வலுவாது நடைமுறைப்படுத்துகின்றவர்கள். அந்த வகையிலே எங்களினுடைய இந்த தெற்காசிய மையத்தினுடைய கனடா வளாகத்தின் பணிப்பாளராக இருந்து கொண்டு, பரதநாட்டிய விரிவுரையாளராக இருந்து கொண்டு, சிறந்த பேச்சாளராக இருந்து கொண்டு, நடன அரங்கேற்ற நிகழ்வுகளிலெல்லாம் தலைமை வகித்துக் கொண்டு ஒரு சிறந்த நிர்வாகியாக இருக்கின்ற முனைவர் திருமதி சூரியகலா ஜீவானந்தம் அவர்கள் தன்னுடைய நன்றி உரையை வழங்க இங்கே வருகிறார். வாருங்கள் அம்மா, தாருங்கள். வணக்கம். முதற்கண் மதிப்பிற்குரிய, அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எங்களுடைய பேராசிரியர் முனைவர் பாலசுந்தரம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் உப தலைவர் திருமதி முனைவராக போகின்றார் நாகேஸ்வரி ஸ்ரீ குமரகுரு அவர்களுக்கும், மற்றும் செயலாளர் முனைவர் அன்பிற்குரிய திருமதி வாசுகி நகுலராஜா அவர்களுக்கும், மற்றும் இங்கு சமூகம் அளித்திருக்கும் அனைத்து விரிவுரையாளர்களுக்கும், எங்களுடைய அன்பு மாணவர்களுக்கும், என்னுடைய சக நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை இப்படி முத்தமிழ் சங்கம் என்று தொடங்குவோம் என்று நாங்கள் ஆரம்பித்த பொழுது ஐயா பாலசுந்தரம் ஐயா அதற்கு மிகவும் எங்களுக்கு ஊக்கமளித்து இப்படி ஒரு நிகழ்ச்சியையும் செய்வதற்கு அறிவுரை வழங்கி அனுமதியும் வழங்கியமைக்கு மிகப்பெரிய நன்றி. இன்று ஒரு அழகான, எங்களுக்கு அறிவுபூர்வமான மதுரை காஞ்சியை பற்றி மிக எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விடயங்கள், தெரியாத விடயங்கள், நிறைய விடயங்களை எங்களுடன் கலந்துரையாடி அதற்கான ஒரு அறிவினை வளர்த்தமைக்கு ஐயாவிற்கு நன்றி. மற்றும் அத்துடன் சாதனா பாலேந்திரன் அவர்கள் மிக அருமையான ஒரு ஆய்வினை செய்து ஒரு குறுகிய காலத்திற்குள் இவ்வளவு அருமையாக தொகுத்து எங்களுக்கு அதன் மூலம் ஒரு படிப்பினையூட்டி இருக்கின்றார். அதற்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்கிய வாசுகி அக்கா அவர்களுக்கும், மற்றும் சகல விதத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த உபதலைவர் மதிப்பிற்குரிய திருமதி நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு டீச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் தொழில்நுட்ப உதவியை வழங்கிய என்னுடைய மகனுக்கும், என்னுடைய பெறாமகள் சம்ரிதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த முத்தமிழ் சங்கத்தினை சமூக வலைதளங்களிலும் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுவதற்கு ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களிலும் முன்னெடுத்து செல்வதற்கு இந்த இருவரும் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். அழகிய ஒரு அழைப்பிதழை வடிவமைத்து தந்த எங்களுடைய லாவண்யா தினேஷ்குமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்று லாவண்யா சமூகம் அளிக்கவில்லை, ஆனாலும் அவருடைய ஞாபகமாக இந்த அழைப்பிதழ் எங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் சென்றது, எல்லோரும் பார்த்தார்கள். அதற்கு ரொம்ப நன்றி. மற்றும் அரங்கபாரி ஐயா அவரும் ஒரு தவிர்க்க முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் வர முடியாது இருந்ததற்கு அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் தமிழினையும், தமிழ் அறிவினையும், தமிழ் மேல் ஆர்வத்தினையும் ஊட்டிய எமது ஆசிரிய பெருந்தகைகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் வந்து இன்று எங்களுக்கு ஊக்கமளித்ததற்கும் நன்றி. அத்துடன் இசை ஆசிரியர்கள், இசை மாணவர்கள், ரகுராமன் இந்த யோகா மற்றும் இசைத்துறை, நாட்டிய துறையில் இருக்கும் ஆசிரியர்களும் மாணவர்களும்
இன்று எனக்கு சமூகம் அளிக்க முடியாதென்றதற்கு அவர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் அதே போன்று சனிக்கிழமை மாலை வேளைகளிலும் அவர்களுக்கு வகுப்புகள் இருப்பதனால் அவர்களுக்கு இந்த மாதிரியான நாட்களில் வைத்தால் தங்களுக்கு சிரமமாக இருக்கும் என்று கூறினார்கள். எனவே பாலசுந்தரம் ஐயாவுடன் கலந்து ஆலோசித்து நாங்கள் அவர்களுக்கான நேரத்தினை வெள்ளிக்கிழமை மாலை வேளைகளிலோ அல்லது சனிக்கிழமை காலை வேளையோ ஏதோ ஒரு நேரத்தில் ஒழுங்கு செய்வோம். இசை, நாட்டியம், யோகா துறை சம்பந்தப்பட்ட ஆய்வு கருத்தரங்குகளை நடத்தும் பொழுது மட்டும் அந்த நேரம் நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். மற்றும் இந்த சமூகம் அளித்த அனைவருக்கும் என்னுடைய அனைவரின் சார்பிலும் அண்ணாமலை சார்பிலும் பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கெல்லாம் முன்னோடியாக எங்களுக்கு இவ்வாறு ஒரு களம் அமைத்து தந்த சத்யதேவி ராமலிங்கம் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய கருத்துக்களை பகிரும் பொழுது நாங்கள் இந்த ரெக்கார்டிங்கை நிறுத்திவிடலாம் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி முனைவர் திருமதி சூரியகலா ஜீவானந்தம் அவர்களே. பாலசுந்தரம் ஐயா என்னை மன்னிக்க வேண்டும்.